शिवाचलं पुङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणम् नामश्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमत्र स्वरूपं रूपं तस्याग्रजं गुरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्वष्टि गुरुं तं नतोऽस्मि भूतैर्महद्भिर्य इमां पुरो विभो निर्माय चेतेयतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक स्वालङ्कृशिष्ट भगवान् वचांसि मे ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பக்தர்கள் வந்து அன்மியூட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ பாடத்தை கவனிங்க. புரியலன்னா தயவுசெய்து எழுதி வச்சுட்டு கடைசியில் கேளுங்க. ஸ்லோகம் 31. ஜட இயற்கையோ அவளை அனுபவிக்க முயலும் ஆத்மாவோ ஒருபோதும் பிறப்பதில்லை. எனினும் எங்கு நீரும் காற்றும் சந்திக்கின்றனவோ அங்கு நீர்க்குமிழிகள் உண்டாவது போல ஜட இயற்கையும் ஆத்மாவும் இணையும் போது உயிருள்ள உடல்கள் தோற்றத்திற்கு வருகின்றன. மேலும் எப்படி நதிகள் கடலில் ஐக்கியமாகின்றனவோ அல்லது எப்படி புஷ்ப ரசங்கள் தேனில் ஐக்கியமாகின்றனவோ அப்படி சகலபந்தப்பட்ட ஜீவாத்மாக்களும் அவற்றின் பல்வேறு பெயர்களுடனும் குணங்களுடனும் இறுதியில் பரமனாகிய உம்மில் ஐக்கியமடைகின்றன. இது ஸ்ருதி, அதாவது வேத மந்திரங்கள் பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணுது. அந்த பிரார்த்தனைகள்லாம் ரொம்ப தத்துவங்கள் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால்தான் நம்ம வந்து மிக மெதுவாக ஒவ்வொரு ஸ்லோகமா படிக்கிறோம். இப்ப இங்க என்ன சொல்லுதுன்னா, வேதங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜட இயற்கை அவளை அனுபவிக்க முயலும் ஆத்மா ஒருபோதும் பிறப்பதில்லை. ஜட இயற்கையும் நிரந்தரமா இருக்கு, ஆத்மாவும் நிரந்தரமா இருக்கு. ஆனா இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும்? எங்க நீரும் காற்றும் சேருதோ அப்ப என்ன ஆகும்? நீர் குமிழி உண்டாகும். அது போல ஜட இயற்கையும் ஜீவாத்மாவும் சேரும்போது உயிர் வருது, நம்மள மாதிரி தேகத்தோட கூடியது. அப்ப அது மாதிரி அதுக்கு உதாரணம் எப்படி சொல்றாங்கன்னா, தேனீக்கள் போய் நிறைய பூல உட்காந்து வந்து பலதரப்பட்ட பூக்களினுடைய தேனீக்களை கொண்டாந்து சேர்த்துக்குது. அது அப்ப எல்லாம் ஒரு தேன் கூட்டுல இருந்து தேன் எடுத்தோம்னா அது ஒரு விதமான பூல இருந்து வரல, பலவிதமான பூக்கள்ல இருந்து வந்த தேனாக இருக்கிறது. அது போல பலவிதமான நதிகள் போய் ஒரு கடல்ல சேர்ந்துருது. அந்த மாதிரி இந்த ஜீவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவுல எல்லா ஜீவராசிகளும் போய் மகாவிஷ்ணுல சங்கமமாகறாங்க. இறுதியில் பரமனாகிய உம்மிடம் ஐக்கியம் அடைகின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு முக்தி பெறலன்னு வச்சுக்கோங்க. அவங்க முக்தி அடையலைன்னா, முக்தி அடையிற வரைக்கும் பகவானுடைய திருவயிற்றுல போய் அடங்குவாங்க. திருப்பியும் பகவான் மூச்சு விடும்போது உலகம் படைக்கப்படும். அப்போ திரும்பியும் வரணும். உலகம் அழிக்கப்படும் போது உள்ள போகணும். இது நடந்து கொண்டே இருக்கும். இதுல வந்து அவங்க வந்து முக்தி அடைஞ்சாங்கன்னா பக்தி செய்து ஆன்மீக உலகத்தை அடையலாம். அப்போ இது வராது. இப்போ சரியான ஆன்மீக வழிகாட்டல் இல்லை என்றால் பகவானிலிருந்து ஜீவராசிகள் வெளிப்படுகின்றன என்ற வேதங்களின் விவரணையை ஒருவன் இந்த முறையில்தான் அவை தோற்றத்திற்கு வந்தன, இறுதியில் அவை மறைந்துவிடும் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். இப்ப ஜீவராசிகள் வந்துடுச்சு, அப்புறமா அது காணாம போயிடுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜீவராசிகள் எப்பவுமே காணாம போவாது. ஜீவராசிகள் என்றும் இருக்கக்கூடியது. இது பகவானோட இருக்கக்கூடிய ஒரு குணம். சேம் தான். எப்படி பகவான் வந்து தோன்றுவதில்லை, அப்படியே எப்பவுமே இருப்பவர், அது மாதிரி ஜீவாத்மாக்களும் எப்பவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியவை. இறுதியில் அவை மறைந்துவிடும் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். மறையாது. இவ்வாறாக ஜீவராசிகளுக்கு தற்காலிக இருப்பு மட்டுமே இருக்குமானால் அவற்றில் ஒன்று இறக்கும்போது எஞ்சியுள்ள அதன் கர்மம் உபயோகிக்கப்படாமலேயே மறைந்துவிடும். இப்போ ஒரு ஜீவாத்மா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிதான் நம்ம முஸ்லிம்ஸ்லாம் அப்படிதான் ஒரு தியரி சொல்றாங்க. ஒரே ஒரு பிறவிதான், அந்த பிறவில நீங்க நல்லது பண்ணா சொர்க்கம், கெட்டது பண்ணா நரகம், அவ்வளவுதான். அப்படி வாழ்க்கை இருக்குதா என்ன? யாருடைய வாழ்க்கை வேணா நீங்க உற்று நோக்கி பாருங்கள். ஒரு மனிதன் வந்து ஒரு நேரத்துல நல்லது பண்றான், ஒரு நேரத்துல கெட்டது பண்றான். ஒரே நேரத்துல நல்லதாகவும் ஒரே நேரத்துல கெட்டவனாகவும் யாரும் இருக்கிறது இல்லை. நம்ம அதை பார்க்கறோம்ல, நல்லது கெட்டதுகள் கலந்தவன் தான் மனிதனா இருக்கிறான். அப்ப எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ண முடியும்? நீ ஓகே, நீ நல்லதே பண்ணிட்ட சொர்க்கத்துக்கு, நீ கெட்டதே பண்ண நரகத்துக்குன்னு அப்படி பண்ண முடியாது. இந்த தத்துவத்தை தான் அவங்க இஸ்லாம்ல சொல்றாங்க. அது எப்படின்னு எனக்கு புரியல. இங்க வந்து
அதனுடைய கர்மம். இப்போ ஒரு ஜீவராசி இந்த வாழ்ந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அது அந்த ஆத்மாவே போயிடுதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு தத்துவத்தை சொன்னா அந்த கர்மம் என்ன ஆகும்? அந்த கர்மம் உபயோகிக்கப்படாமல் மறைந்துவிடும். அதோடு ஒரு ஆத்மா பிறப்பான். ஒரு ஆத்மா பிறக்கும்போது அவன் காரணம் கூற முடியாத கர்மத்துடன் தோன்றுவான். அப்போ இன்னொரு ஆத்மா வருது, அதுக்கு என்ன கர்மா? அது என்ன பண்ணுச்சு? ஏன்னா ஜீவராசி படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறான்ற தத்துவத்தை கொண்டாந்தான். அதோடு ஒரு ஜீவனின் முக்தியானது அவனது சொரூபத்தையும் இருப்பையும் முற்றிலும் அழித்து விடுவதாக இருக்கும். அப்போ இந்த முக்தின்றது அவன் அழிஞ்சு போயிடுறான், அவனுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லும்போது அவனுக்குன்னு ஒரு சொரூபம் இருக்கே. ஒரு ஜீவராசிக்கும் ஒரு சொரூபம் இருக்கு, அது இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்னவென்றால், ஒரு மண் பாத்திரத்துக்குள் உள்ள சிறிய வெளி எப்படி எங்கும் பரவியுள்ள ஆகாயத்தின் சாராம்சத்துடன் ஒன்றுபட்டதாக உள்ளதோ, அப்படியே ஆத்மாவும் தன்மையில் பிரம்மனுடன் ஒன்றுபட்டதாகும். நீங்க பானை பார்த்தீங்கன்னா, பானை இப்படி இருக்கும். அந்த பானைக்கு மேல ஒரு ஒரு வெளி இருக்கும். அது பாத்தீங்கன்னா அந்த சின்ன அளவுல அது ஆகாயத்தோட ஒன்றுபட்டு இருக்கும் பானை. அப்ப அதே போல ஆத்மாவும் பிரம்மனுடன் தன்மையில் ஒன்றுபட்டவன். மேலும் ஒரு பாத்திரம் செய்யப்பட்ட பிறகு உடைந்து போவது போல தனிப்பட்ட ஒரு ஆத்மாவின் பிறப்பானது முதலில் அவன் ஒரு ஜட உடலால் மூடப்படுவதை குறிக்கிறது. அவனது மரணமானது அவனது முக்தியானது அவனுடைய ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்கள் நிரந்தரமாக அழிந்து விடுவதை குறிக்கிறது. நிச்சயமாக பரமபுருஷரின் கருணையினால் தான் இத்தகைய பிறப்பும் மரணமும் நிகழ்கின்றது. பிறப்புன்னா என்ன? இந்த உலகத்துக்கு வரும்போது சூட்சும உடலும் ஸ்தூல உடலும் கொடுக்கப்படுகிறது. இறப்புனா என்ன? அந்த சூட்சும உடலும் ஸ்தூல உடலும் காணாம போயிடுது. முக்தி. இறப்புல மீண்டும் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல முக்தி அடையறான்னா இது ரெண்டும் இருக்காது. எது ரெண்டும் இருக்காது? இந்த உடலும் உடலுக்குள்ள இருக்கிற சூட்சுமமான உடலும் ரெண்டுமே இருக்காது. ஜட சிருஷ்டியில் எண்ணற்ற பந்தப்பட்ட ஜீவன்களை உற்பத்தி செய்யும் ஜட இயற்கை மற்றும் அவளை ஆள்பவர் ஆகியோரின் சேர்க்கையானது இங்கு கடலில் எண்ணற்ற நீர்க்குமிழிகளை உற்பத்தி செய்யும் நீர் மற்றும் காற்றின் சேர்க்கையுடன் ஒப்பிடப்படுகிறது. இந்த ஜட சிருஷ்டியில யார் ஜீவன்களை உருவாக்குறாங்கன்னா ஜடசக்தி தான். அந்த விதத்துல காளிமாதா தான் இந்த உலகத்தை ஆள்பவள், உண்மைதான் அது. ஆனால் அவ இப்ப இந்த நீர் குமிழி, நீர் காற்று ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நீர் குமிழி வருது. அந்த மாதிரி ஜடம் மற்றும் ஜீவன் சேரும்போது ஒரு ஜீவராசி உருவாக்கப்படுகிறது. எங்க? பிரபஞ்சத்துல. எப்படி காற்றானது இயக்கும் காரணம் நீரை முதல் காரணம் குமிழிகளாக மாற்ற செய்கிறதோ, அப்படி பரமபுருஷர் தமது பார்வையினால் பிரகிருத்தியை பௌதீக மூலப்பொருட்களாக மாறும்படி தோற்றுகிறார். பகவான் என்ன பண்றார்? ஜட இயற்கையை அப்படி பாக்குறார். அப்படி பார்த்த உடனே ஜீவராசிகள் உண்டு பண்ணுது. மூலப்பொருட்களிலிருந்து எண்ணற்ற பௌதிக ரூபங்கள் தோன்றுகின்றது. முதல்ல மூலப்பொருட்களை உருவாக்குறாங்க. மூலப்பொருள் தான் இது பஞ்சபூதங்கள். அதுல இருந்து பலவிதமான பொருட்கள் உருவாகின்றது. இவ்வாறாக பிரகிருதியானது ஜட இயற்கை படைப்பின் முதல் காரணமாக உபாதான காரணமாக இருந்து செயல்படுகிறது. ஜட இயற்கை இப்போ ஒரு விதத்துல பௌதிகவாதிகள் சொல்றது ஜடத்துல இருந்தா எல்லாம் வந்ததுன்னு. ஆனா ஜட இயற்கைக்கு சக்தி உண்டு. அவங்க சொல்றது ஜடம் என்பது உயிரற்ற பொருளை வச்சு அதுல இருந்து வராது எதுவும். ஜட இயற்கையோட உயிர் சேரும் போதுதான் எதுவுமே உருவாகும். இங்க அந்த ஜட இயற்கையும் பகவானுடைய சக்தியினால ஆட்டுவிக்கப்படுகிறது. ஆனால் முடிவான நிலையில் பிரகிருத்தினா ஜட இயற்கை பரமபுருஷரின் ஒரு விஸ்தரிப்பே என்பதால் உண்மையின் முதல் காரணமாகவும் இயக்கும் காரணமாகவாக இருப்பவர் பகவான் மட்டுமே ஆவார். இந்த ஜட இயற்கை பிரகிருத்தின்னு சொல்ற ஜட இயற்கை பகவானுடைய ஒரு விரிவாக்கம், ஒரு சக்தி தான், வெளிப்புற சக்தி. அதனால எப்பவுமே முதல் காரணம் இயக்கும் காரணமும் பகவான் தான். இது தைத்திரிய உபனிஷத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூத்தக. இப்பரமாத்மாவிலிருந்து ஆகாயம் விருத்தியானது. மேலும் சோ காமயத பகுஷ்யாம் பிரஜாயேய சந்ததியாக விரிவடைவதன் மூலம் நான் பலவாக மாற வேண்டும் என்று அவர் விரும்பினார். பகவான் இந்த உலகத்துல உலகத்தை சிருஷ்டிக்க பண்ணும்போது அவருடைய சக்திகள் பலவையாக விரிவடைகின்றது.
தனிப்பட்ட ஜீவாத்மாக்கள் பரமபுருஷரிலிருந்தும் பிரகிருத்தியிலிருந்தும் பிறக்கும் பொழுது படைக்கப்படுவதில்லை. ஜீவாத்மாலாம் படைக்கப்படுதுன்னு நினைக்க கூடாது, நித்தியமா இருக்கக்கூடியது. இந்த உலகத்துல அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. பகவானுடைய நித்திய உலகின் இன்ப லீலைகளில் மறுபடியும் இணையும் பொருட்டு பகவானின் மீண்டும் சங்கமிக்கும் பொழுது அவை அழிந்து விடுவதும் இல்லை. அதாவது இந்த பௌதிக உலகம் அழிக்கப்படும் போது இந்த ஜீவராசிகள்லாம் அழியாது, இருக்கும். எனவே எப்படி மிகச்சிறிய ஜீவன்களால் எந்தவித உண்மையான மாற்றமும் இல்லாது பிறப்பையும் இறப்பையும் மேற்கொள்வதற்காக தோன்ற முடிகிறதோ, அப்படியே எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் பரமபுருஷனால் தனது வெளிப்பாடுகளை தோற்றுவிக்கவும் ஒடுக்கவும் செய்ய முடியும். பகவான் தன்னுடைய வெளிப்பாடுகளை வெளியே மூச்சு விட்டா பிரபஞ்சம் வருது, மூச்சு இழுத்தா பிரபஞ்சம் உள்ள போயிடுது. இவ்வாறாக அவிநாசி வரே அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானது உண்மையில் அழிக்கப்பட முடியாததாகும். இந்த ஆத்மான்றது அழிக்கப்படாது என்று பிருஹத் ஆரண்யக உபனிஷத்து உறுதி செய்கிறது. இக்கூற்று பரமாத்மாவுக்கும் கீழான ஜீவாத்மாவுக்கும் பொருந்தக்கூடியது. பரமாத்மாவும் அழிக்கப்பட முடியாதவர், ஜீவாத்மாவும் அழிக்கப்பட முடியாதது. இதையும் புரிஞ்சுக்கணும். அழிக்கப்படுறது எதுன்னு பார்த்தா இந்த சரீரம் தான். அதனால பகவானுக்கும் சரி ஜீவாத்மாக்கும், பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமை இருவரும் தோன்றுவதில்லை, பிறப்பதில்லை, இறப்பதும் கிடையாது, அழிக்கவும் முடியாது. ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமி பின்வருமாறு விளக்குகிறார். ஜீவனுடைய பௌதிக நிலையின் அழிவானது பகுதி அழிவு, முழு அழிவு என இரு வழிகளில் நிகழ்கிறது. பாருங்க, ஜீவனுடைய பௌதீக நிலையின் அழிவானது அப்படின்னா, இப்ப ஜீவனுடைய, நான் ஜீவன் வச்சுக்கோங்க, நான் ஜீவாத்மா அப்படின்னா, ஜீவாத்மாக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடல் அழியும், சூட்சும உடல் அழியும். பகுதி அழிவு, முழு அழிவுன்னு ஒண்ணு இருக்கு உலகத்தை பொறுத்த வரைக்கும். பகுதி அழிவு அப்படின்றது பிரளயம் சொல்லுவோம். அதாவது பார்ஷியல் டிவாஸ்டேஷன், டோட்டல் டிவாஸ்டேஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அனிலியேஷன், டிவாஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அழிவு, பிரபஞ்ச அழிவு. பிரபஞ்ச அழிவு பகுதி அழிவு, ஒட்டுமொத்த அழிவுன்னு இருக்கு, ரெண்டு இருக்கு. பகுதி அழிவுனா சில கோள்கள் வரைக்கும் அழிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் ஜனலோகம், தபலோகம், பிரம்மலோகம் இருக்கும். சில நேரங்கள்ல மொத்தமே அழியும், உலக பேரழிவு மொத்தமே அழியும். அப்ப இந்த அழிவு உடம்புக்கும் ஒரு பகுதி அழிவுன்னு இந்த உடலுக்கும் உண்டு. ஒரு குறிப்பிட்ட ஜீவாராசிக்கும் அவர்களுடைய மரணம் அழிவுதான். அது சின்ன அழிவு. இந்த மாதிரி பிரளயம் என்பது 3 அளவுல நடக்குது. ஒரு குறிப்பிட்ட ஜீவாத்மாக்களின் அழிவு ஒரு சின்ன பிரளயம். பகுதி பிரளயம் என்பது ஒரு சில கிரகங்கள் மட்டும் அழிக்கப்படும். ஆனா முழு பிரளயம் என்பது எல்லாமே அழிக்கப்படும். பிரம்மா கூட முடிஞ்சிருவாரு, சத்தியலோகம் வரைக்கும் எல்லாமே அழிக்கப்படும். சரியா? இப்போ இந்த அழிவை பத்தி என்ன சொல்றாங்க? 2 வழி பற்றின அழிவை பத்தி சொல்றாங்க. பகுதி அழிவு, முழு அழிவு. ஆத்மாவானவன் அவனது உடலை விடும்போது பிரபஞ்ச அழிவு ஏற்படும் போது அனைத்து ஆத்மாக்களும் மகாவிஷ்ணுவின் உடலுக்கு திரும்பி செல்லும் பொழுதும் ஆத்மா சொப்பனமற்ற உறக்கத்தை அனுபவிக்கும் பொழுதும் பகுதி அழிவு உண்டாகிறது. சொப்பனமற்ற உறக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம்னு அர்த்தம். மரணத்துல கனவு எல்லாம் வராது. புரியுதுங்களா? அடுத்து, வேறுபட்ட இந்த அழிவுகள் வெவ்வேறு வகையான புஷ்பங்களில் தேனீக்களால் கொண்டு வரப்படும் அமுதத்தின் கலப்படத்தை போன்றதாகும். வேற வேற பூல போய் தேனீக்கள் வேற வேற அமுதத்தை கொண்டாந்து சேர்க்குது. அது வேற வேற மாதிரி இருக்கு. அமுதத்தின் வேறுபட்ட சுவைகள் ஜீவராசியின் செயலற்ற நிலையில் உள்ள தனிப்பட்ட கர்ம வினைகளை பிரதிநிதிக்கின்றது. இப்போ ஒரு தேனி, பல தேனீகள் பல பூக்கள்ல போயிட்டு ஒரு தேன் கூட்டுல நிறைய தேன் சேர்க்குது. ரோஜா பூல இருந்து எடுக்கப்பட்ட தேன் வேற டேஸ்டா இருக்கும். அதே தேன் பூல இருந்து எடுத்த தேன் வேற டேஸ்டா இருக்கும். அப்ப இதுக்கு என்ன உதாரணத்தோட ஒப்பிடுறாங்கன்னா, ஜீவராசிகள் அவங்க இன்னும் முக்தி அடையல, ஆனா பிரளயம் நடந்துச்சு உலகத்துல, பிரபஞ்சத்துல பிரளயம் நடந்துச்சு. அப்ப என்ன ஆகும்? அவங்க செஞ்ச நல்லது கெட்டது கணக்கு இருக்கு பாருங்க, அது அங்கேயே இருக்கும். அடுத்த முறை பிரபஞ்சம் தொடங்கும் போது அவங்க அந்த கர்மத்தோட வருவாங்க. புரியுதுங்களா? அப்ப ஏன்னா எந்த ஜீவராசிக்கும் கர்ம வினை டோட்டலா முடிஞ்சாதான் மேல போக முடியும், ஆன்மீக உலகத்துக்கு போக முடியும். அதுக்குள்ள பிரளயம் வந்துடுச்சு, பல 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 கோடி ஜென்மங்கள் எடுத்த பிறகு கூட முக்தி அடையில ஒரு ஜீவன்னா அது அந்த கர்ம வினையை தாங்கி கொண்டு செல்லும். அதை தான் இங்க ஒப்பிட்டு சொல்றாங்க.
அமுதின் வேறுபட்ட சுவைகள் ஜீவராசிகளின் செயலற்ற நிலையில் உள்ள தனிப்பட்ட கர்ம வினைகளை பிரதிநிதிக்கின்றன. இதற்கு மாறாக ஆத்மாவினுடைய பௌதிக நிலையின் முழு அழிவானது சம்சாரத்திலிருந்து அவன் முக்தி அடைவதை குறிக்கின்றது. ஒரு சம்சாரத்துல இருந்து முக்தி அடையணும்னா இங்க முழுசா அவன் கர்மத்தை ஒழிக்கணும். அவனுக்கு கர்மாவே இருக்கக்கூடாது. இது நதிகள் சமுத்திரத்தில் சங்கமிப்பதை போல ஆகும். எப்படி வெவ்வேறு நதிகளின் நீர்கள் கடலில் புகுந்து இரண்டர கடந்து விடுகின்றனவோ அப்படியே ஜீவன்களின் பொய்யான பௌதிக பெயர்கள் முக்தியின் போது கைவிடப்படுகின்றது. பிறகு முக்தி பெற்ற எல்லா ஜீவன்களும் மீண்டும் பரமபுருஷரின் தொண்டர்கள் என்ற சமமான நிலையை அடைகின்றனர். தேன் கூட்டு உதாரணத்தை அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு தேன் ஒரு பூல இருந்து வந்த தேன் ஒரு கூட்டுல போய் உக்காந்தாலும் தேனுடைய அந்த சுவையில மாற்றங்கள் இருக்குது. இப்ப இந்த ரோஜா பூல இருந்து வந்த தேன் வேற மாதிரியும் மல்லிப்பூல இருந்து வந்த தேன் வேற மாதிரி டேஸ்டும் இருக்கு. ஆனால் கடல்ல கடந்த நதிகள் போனோன்னா அதுங்க நதிகள் இது கங்கை நதியா, இது காவேரி நதியா, இது யமுனை நதியான்னு தெரியாத மாதிரி கடல்ல போய் கலந்துருது. எப்படின்னா ஆன்மீகத்துல விடுதலை பெறுவதை குறிக்கிறது. அங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு அடையாளம் தான், எல்லாருமே கிருஷ்ணருடைய தொண்டர்கள் அப்படின்ற அடையாளம். ஆனாலும் அங்கேயும் தனித்துவம் அழிக்கப்படுவதில்லை. அது ஆன்மீக முக்தியை இங்க ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்றாங்க. இந்த அழிவுகளை உபநிஷத்துகள் பின்வருமாறு விவரிக்கின்றது. நான் ஸ்லோகம் படிக்கல, மீனிங்க்கு போயிடுறேன். அருமை சிறுவனே, தேனீக்கள் வெவ்வேறு வகையான மரங்களை சேர்ந்த மலர்களில் இருந்து அமுதை சேகரித்து அவற்றையெல்லாம் ஒரே கலவையாக இரண்டர கலக்கச் செய்யும் பொழுது நிகழ்வதையே இது பகுதி அழிவு ஒத்திருக்கிறது. இவ்வாறு இரண்டர கலக்கப்பட்ட அமுதுகளால் நான் இந்த பூவின் அமுது, நான் மற்றொரு பூவின் அமுது என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அது போலவே இந்த ஜீவன்கள் அனைத்தும் ஒன்று சேரும் போது இப்போது நாம் ஒன்று சேர்ந்து விட்டோம் என்ற அவற்றின் மனமாற நினைக்க முடியாது. இதெல்லாம் அந்த ஜீவன்களுக்கு தெரியாது. எப்போ இது பகுதி அழிவுன்னு சொல்றாங்க. பகுதி அழிவு என்பது போய் எல்லாரும் பகவானுடைய திருவயிற்றில் ஐக்கியமாவது இந்த உலகம் அழிக்கப்படும் போது. அதனால என்னுடைய கர்ம வினை இது, உன்னுடைய கர்ம வினை இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால நினைக்க முடியாதான். அடுத்து சாந்தோக்கி உபனிஷத், முண்டக உபனிஷத் கொண்டு விவரிக்கிறாங்க. கடலில் தங்கள் அழிவை நோக்கி ஓடும் நதிகள் அங்கு தங்களுடைய பெயர்களையும் ரூபங்களையும் இழந்து விடுகின்றது. அது போலவே பௌதிக நாம ரூபங்களிலிருந்து விடுபடும் விவேகமுடைய மனிதன் அற்புதமான பரமபுருஷரான பரபிரம்மனை அடைகிறான். இது முழு பிரளயம். இந்த முழு பிரளயம் ஏற்படும் போது உண்மையாகவே ஆன்மீக உலகத்தை அடையும் ஜீவராசிகளுக்கு இந்த உதாரணம் தரப்படுகிறது. அப்ப ஸ்ரீதர சுவாமி கடைசியில பிரார்த்திக்கிறார், யஸ்மின் உத்யத் விலயம் அபியத் பாதி விஸ்வம் லயாதௌ ஜீவோ பேதம் குரு கருணையா கேவலாத்மாவபோதே அத்யந்தாந்தம் விரஜதி சஹசா சிந்துவத் சிந்து மத்தியே சித்தம் திரிபுவன குரும் பாவையே தம் நிருஷமம். பரமபுருஷர் சுய பிரகாசமுடைய சர்வஜனாவார். அவரது தனிப்பெரும் கருணையினால் திரும்ப திரும்ப படைத்து அழிக்கப்படும் இப்பிரபஞ்சம் பிரபஞ்ச அழிவின் போது ஜீவராசிகளோடு அவருக்குள் உடங்கி அவருடைய நிலைத்திருக்கிறது. பிரபஞ்ச தோற்றத்தின் இந்த மொத்த ஒடுக்கமானது கடலில் நதி ஒன்று கலப்பதை போல திடீரென்று நிகழ்கின்றது. மூவுலகுக்கும் நாயகரான பகவான் நரசிம்மரை நான் என் இதய மத்தியில் தியானிக்கிறேன். சுய பிரகாசமுடைய பகவான் சர்வஜ்ஞர் அப்படின்னா எங்கும் வியாபித்திருப்பவர், எங்கும் பரவி இருக்கிறவர். அவருடைய தனிப்பெரும் அவருடைய கருணையினால் தான் இந்த உலகம் படைக்கப்படுகிறது. ஜீவராசி எப்ப வரைக்கும் முழு சரணாகதி எடுக்கலையோ, எனக்கு இது வேண்டாம், என் கர்ம வினையெல்லாம் நான் முடிச்சுட்டேன், எனக்கு நீதான் வேணும்னு முழுசா எப்போ ஒரு ஜீவராசி முடிவெடுக்கிறானோ அப்பதான் விடுதலை. அது வரைக்கும் பகவான் கருணை காட்டிட்டே இருக்கிறார். படைக்கிறார், அழிக்கிறார், பழைக்கிறார், அழிக்கிறார். ஓகே. ஸ்லோகம் 32. உமது மாயை மனிதர்கள் எல்லோரையும் எப்படி ஏமாற்றுகிறது என்பதை அறிந்துள்ள விவேகமுள்ள ஆத்மாக்கள் பிறப்பு இறப்பிலிருந்து முக்தி அடைவதற்கு மூல காரணமாக விளங்கும் உமது சக்தி வாய்ந்த அன்பு தொண்டை ஆற்றுகின்றனர். அப்படி இருக்க பௌதிக வாழ்வின் பயம் விசுவாசம் உள்ள உமது தொண்டர்களை எப்படி பாதிக்கப்படும்? மறுபுறம் நெறிந்த உமது புருவங்கள் 3 விளிம்புகளை உடைய காலச்சக்கரம் உம்மிடம் சரணடைய மறுப்பவர்களை திரும்ப திரும்ப பயமுறுத்துகின்றது.
எப்படி மாயை மனிதர்களை ஏமாற்றுகிறது என்பதை அறிந்த விவேகமான ஆத்மாக்கள், மாயை எப்படி வேலை செய்யுதுன்றதை அறிஞ்சவர்கள் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்றாங்க. அப்படி இருக்கும்போது பௌதிக வாழ்வின் பயம் பக்தர்களுக்கு பாதிப்பு கிடையாது. பௌதிக வாழ்க்கையை பத்தி பக்தர்கள் பயப்படவே மாட்டாங்க. ஆனால் சரணடைய மறுப்பவர்கள் இந்த உலகத்துக்கு மீண்டும் மீண்டும் வர்ற மாதிரி காலச்சக்கரம் இது பாருங்க. 3 விளிம்புகள் உடைய காலச்சக்கரம்ன்றது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 விளிம்புகள் உடைய காலச்சக்கரம். அது திரும்ப 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 போட்டு பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. பொருளுரை. இது பெரிய பொருளுரை. வேதங்கள் மனதில் வைத்து போற்றக்கூடிய மிகப்பெரிய ரகசியமான பகவானின் பக்தி தொண்டை பௌதிக மாயையில் சலிப்படைந்தவர்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்துகின்றது. யாருக்கு பக்தி தொண்டு புரியும்னா, பௌதிக மாயில போதுண்டா சாமி அப்படின்றவங்களுக்கு தான் பக்தி தொண்டு செய்யறதுக்கான ரகசியம் வெளிப்படும். அது வரைக்கும் புரியவே புரியாது. நீங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் போய் சாதாரணமானவங்கள்ட்ட சொல்லுங்கன்னா கண்டுக்கவே மாட்டான். அவன் போய் வியாபாரம் பண்றதையும் அதை பண்றதுலையும் இதை பண்றதுலையும் போயிட்டே இருப்பான். யாருக்கு இதனுடைய விஷயம் புரியுதோ அவங்க தான் இதை செய்ய ஆரம்பிப்பாங்க. வெள்ளை யஜுர் வேதத்தில் உள்ள வாஜசனேயி சம்ஹிதை பின்வரும் மந்திரத்தை கொண்டுள்ளது. எல்லா உயிரினங்களையும், எல்லா கிரக அமைப்புகளையும், அனைத்து திசைகளிலும் உள்ள வெளிகளின் எல்லைகளையும் கடந்த பின்பு மரணமற்ற மூல ஆத்மாவை ஒருவன் அணுகுகிறான். பிறகு பகவானின் ராஜ்யத்தில் நிரந்தரமாக பிரவேசித்து தனிப்பட்ட சேவையால் அவனை வழிபடும் ஒரு வாய்ப்பை பெறுகிறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் எதுவும் வேணாம், இனி நான் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ பூமிக்கோ சுத்தல, நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு மரணமற்ற மூல ஆத்மாவை, மூல ஆத்மான்றது கடவுள், முழுமுதற் கடவுளை ஒருத்தன் அணுகும் போது அப்ப அவர் அனுகிரகம் பண்றார். சரி போதுமா, விளையாடுனது போதுமா, திரும்பி வரமாட்டியே, உனக்கு இங்க இன்னும் ஆசை இல்லையே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவார் பகவான். ஆமா இல்ல பகவானே, எனக்கு இங்க திரும்பி வர பிரியம் இல்லை, இங்க வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சரணடையக்கூடிய ஒரு ஆத்மாக்கு அங்க என்ட்ரி உண்டு. பல்வேறு பௌதிக தத்துவங்களை பிரேரிப்பவர்கள் தங்களை சிறந்த அறிவாளிகள் என்று கருதக்கூடும். நிறைய தத்துவங்கள், வேண்டாத தத்துவம்லாம் பேசுறானுங்களே, அவனுங்கெல்லாம் தன்னை அறிவாளின்னு நினைச்சுக்கலாம். ஆனால் அவர்கள் அனைவரும் உண்மையில் பரமபுருஷரின் மாயா சக்தியால் ஏமாற்றப்பட்டுள்ளனர். இந்த மாயாவாதிகள் எத்தனை வாதிகள் பார்த்தோம்ல, வைசேஷிகவாதிகள், அவன் இவன் எத்தனையோ பார்த்தோம். அவங்கெல்லாம் மாயா சக்தியினால் ஏமாற்றப்படுகிறார்கள். வைஷ்ணவர்கள் இதை தெரிந்து கொண்டு பணிவிடை, நட்பு முதலான பக்தி பூர்வமான பாவங்களில் பரமபுருஷரிடம் தங்களை ஒப்புவித்துக் கொள்கின்றனர். இதெல்லாம் தெரிஞ்ச உடனே பக்தர்கள் அதெல்லாம் பண்றதில்ல, பணிவிடையே செய்யறாங்க. தத்துவார்த்தமான சண்டை சச்சுரவுகளில் ஈடுபடுவதற்கு பதிலாக தூய வைஷ்ணவர்கள் ஒரு கணமும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிக்கின்றனர். எதுக்கு போய் அங்கங்க வாக்குவாதம் பண்றது, சண்டை போடுறது, அது பண்றது, இதை பண்றது எல்லாம் வேணாம், நான் பக்தி தொண்டு மட்டும் செய்யறேன். ஏனெனில் பௌதிக பந்தத்திற்கு முடிவு கட்டுபவரை தங்களுடைய அன்புக்குரியவராக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதே இதற்கு காரணம். ஏன்னா கிருஷ்ணரை தான் இந்த பௌதிக பந்தத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர் கிருஷ்ணர் மட்டும்தான். அதனால அவரை ஏத்துக்கினாங்க. மேலும் பகவான் விஷ்ணுவின் பக்தர்கள் இப்பிறவியில் மட்டுமின்றி பிந்திய பிறவிகளிலும் இடையராத மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றனர். பக்தர்களுக்கு இடையராத மகிழ்ச்சி பகவானுக்கு தொண்டு செய்யும் போது. எத்தகைய பிறவிகளை எடுத்தாலும் பகவானுடைய அன்பு பரிமாற்றத்தை அவர்கள் அனுபவிக்கின்றனர். இவ்வாறாக உண்மையான வைஷ்ணவரின் பிரார்த்தனை பின்வருமாறு இருக்கிறது. எப்படி இருக்கு? நாத யோனி சகஸ்ரேஷு ஏஷு ஏஷு பிரமாமியம் தத்ர தத்ராச்சுத பக்திர் அச்சுதாஸ்து திருட்டாத்வயி. அச்சுதா பிரபு, ஆயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு இடையில் எங்கெல்லாம் நான் சஞ்சரித்தாலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உம்மிடம் நான் நிலையான பக்தி கொண்டிருக்க வேண்டும். விஷ்ணு புராணத்துல ஒரு பக்தர் பிரார்த்திக்கிறார், எங்கன்னா போடுப்பா என்ன, ஆனா உண்மையில பக்தி இருந்தா போதும் அப்படின்னு சொல்றார். துவம் ஜீவனாகிய நீ மற்றும் தத் பரமனாகிய அது என்ற ஜீவன்களை பற்றிய முழுமையான ஆராய்ச்சி அறிவு இல்லாமலும் பௌதிக வாழ்வில் போதுமான வெறுப்பை வளர்த்து கொள்ளாமலும் வைஷ்ணவர்களால் எப்படி தங்களுடைய பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட முடியும் என்று சில தத்துவவாதிகள் கேள்வி எழுப்புவார்கள். இது நல்லா இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கலாம். யாரு கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்காம, எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணாம, பௌதிக வாழ்க்கையில வெறுப்பையும் வளர்த்துக்காம எப்படி இவங்கெல்லாம் வெளிப்பட முடியும் அப்படின்னு தத்துவவாதிகள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா வேதமூர்த்திகள்,
வேதமூர்த்திகளின் விடை என்னவெனில், பகவத் பக்தர்களின் மீது பௌதிக மாயை தொடர்ந்து செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. பௌதிகத்து மேல வெறுப்பணி கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பௌதிகத்தை கிருஷ்ணர் சேவையில ஈடுபடுத்திடுவான் பக்தன். அதனால பௌதிகத்தை அவனுக்கு வெறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏனெனில் பகவானின் கருணையினால் பக்தி தொண்டின் ஆரம்ப படிகளிலேயே அனைத்து பயமும் பற்றுகளும் அவனை விட்டு விடுகின்றது. பக்தன் இருக்கிறான், அவனை நீங்க அவனை நல்லா வச்சிருங்க, இல்ல அவனை துன்பத்தை கொடுங்க, அவனை எங்க போட்டாலும் அவன் பக்தனா இருக்க போறான். அதனால அவனுக்கு பிரச்சனையே கிடையாது, அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காலமே இவ்வுலகில் உள்ள எல்லா பயங்களுக்கும் மூல காரணம். காலம்தான் பயம் காட்டுது. உண்மையில் கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலம் என்ற அதன் முப்பிரிவுகளால் அது நோய், மரணம் மற்றும் நரக வேதனை ஆகியவற்றின் பயத்தை உண்டாக்குகிறது. ஆனால் இத்தகைய பயம் பரமபுருஷரின் தாமரை பாதங்களில் புகலிடம் கொள்ள தவறியவர்களுக்கு மட்டுமே ஏற்படுகிறது. யார் பகவானை வணங்கலே அவங்களுக்கு தான் பயம். பகவத் பக்தர்களுக்கு எந்த சூழ்நிலையும் பயத்தை கொடுக்காது. இந்த பௌதிக உலகம் அப்படிப்பட்டதுதான். நிறைய பெரிய பக்தர்களுக்கு கூட நோய் வரும், அவங்க அதை பத்தி கவலைப்பட்டுக்க மாட்டாங்க. வரட்டும் அப்படின்வாங்க. பல நஷ்டங்கள் ஏற்படும், அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பௌதிக உலகத்துல ஏற்றத்தாழ்வுகள் வரும், இன்ப துன்பங்கள் வரும், மான அவமானங்கள் வரும். நான் அதை பத்தி கவலைப்பட்டுக்கல, நான் பக்தியை தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. மரணத்தை பத்தி கூட பக்தர்கள் பயப்படுறது கிடையாது. ஆனால் இத்தகைய பயம் பரமபுருஷரின் யாருக்கு பயம் வரும்? பரமபுருஷரின் தாமரை பாதங்களில் புகலிடம் கொள்ள தவறியர்களுக்கு மட்டுமே பயம் ஏற்படும். ராமாயணத்துல பகவான் சொல்றார், இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் ராமாயணத்தது. சக்ருத்தேவ பிரபன்னோ யஸ் தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வதா தஸ்மை ததாமி ஏதத் பிரதம் மம. எவனொருவன் ஒரு முறையாவது நான் உங்களுடையவன் என்று வேண்டிக் கொண்டு என்னிடம் சரணடைகிறானோ அவனுக்கு நான் நித்தியமான அபயம் அளிக்கிறேன். இது என்னுடைய மனமார்ந்த சபதமாகும். யாருன்னா ஒரு முறை கூட ஸ்ரீகிருஷ்ண சரணம் மமன் சொல்லிட்டீங்கன்னா போதும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ராமர். அடுத்து பகவான் பகவத்கீதையில சொல்றார், தைவீயேஷ குணமயி மம மாயா துரத்தியா மாம் ஏவகே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே. 3 ஜட குணங்களை கொண்டதான என்னுடைய இந்த திவ்ய சக்தி வெல்லுதற்கரியதாகும். ஆனால் என்னிடம் சரணடைந்தவர்களால் அதை சுலபமாக கடந்துவிட முடியும். வரட்டு தத்துவங்களை பற்றிய நீடித்த பயனற்ற வாக்குவாதத்தில் தங்களுடைய நேரத்தை வீணடிப்பதை வைஷ்ணவர்கள் விரும்புவதில்லை. இதெல்லாம் தேவையில்லாத தத்துவம்லாம் படிக்கிறது இல்லை. அவங்க தத்துவ சண்டை செய்பவர்களுடன் வாக்குவாதம் செய்வதற்கு பதிலாக பரமபுருஷரையே பூஜிப்பதை அவர்கள் விரும்புகின்றது. வாக்குவாதம்லாம் பண்ணி என்ன டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணோம்? வைஷ்ணவர்களின் புரிந்துணர்வானது வேத சாஸ்திரங்களின் முக்கிய செய்திகளுடன் ஒத்துப்போகிறது. இந்த பக்தர்களின் கருத்து பின் வருமாறு. பரபிரம்மமானவர் எல்லையற்ற பேருருவ கடலாவார். அவர் கிருஷ்ணர், ராமர் போன்ற வழிபடத்தக்க திவ்யமான அவரது தோற்றங்களில் எல்லையற்ற இனிய லீலைகளை புரிகிறார். ஆனால் தாங்களோ அவரது நித்திய தொண்டர்கள் என்ற அவர்களது கருத்து வேதாந்த தத்துவத்தின் பக்குவமான முடிவுக்கு ஈடானதாகவும் தத் மற்றும் துவம் என்ற ஜீவன்களுக்கு ஏற்புடையதாகவும் இருக்கிறது. சூரியனும் அதன் ஒளிக்கதிர்களும் எப்படியோ அப்படியே பரமபுருஷரும் ஜீவாத்மாக்களை போன்று அவரது வெளிப்பாடுகளும் ஒரே சமயத்தில் ஒற்றுமையும் வேற்றுமையுமாக உள்ளது. நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேத்தனானாம். கட்ட உபனிஷதம் 5:13 மற்றும் ஸ்வேதாஸ்வத்திர உபனிஷத் 6:13 என்று சுருதிகள் உறுதி செய்வது போல் எவராலும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான ஜீவன்கள் உள்ளன. அவர்களில் ஒவ்வொருவரும் உணர்வுடனும் நித்தியமாக வாழ்கின்றனர். ஜட சிருஷ்டியின் துவக்கத்தில் மகாவிஷ்ணுவின் உடலிலிருந்து வெளிப்படும் போது அனைத்து ஜீவன்களும் பகவானுடைய நடுத்தர சக்தியின் அணுத்துணுக்குகளாக உள்ளனர். இவ்விஷயத்தில் அனைத்து ஜீவன்களும் சமமானவர்களாவார். ஆனால் அவர்களுடைய வேறுபட்ட சூழ்நிலைக்கேற்ப அவர்கள் 4 வகுப்புகளாக பிரிக்கப்படுகின்றனர். சிலர் ஒரு மேகம் போல் பார்வையை மறைக்கக்கூடிய அறியாமையினால் மறைக்கப்பட்டுள்ளனர். மற்றவர்கள் அறிவு மற்றும் பக்தி ஆகியவற்றின் சேர்க்கையின் மூலம் அறியாமையிலிருந்து விடுபட்டு முக்தி அடைகின்றனர். 3வது வகுப்பைச் சேர்ந்த ஆத்மாக்கள் தூய பக்தி உடையவர்கள் என்றாலும் இவர்கள் கற்பனை, அறிவு மற்றும் பலன் கருதும் செயல்கள் ஆகியவற்றில் சிறிதளவு விருப்பம் கொண்டுள்ளனர். இத்தகைய ஆத்மாக்கள் உன்னத அறிவும் ஆனந்தமும் கொண்ட புனிதமடைந்த உடல்களை அடைகின்றனர். இவ்வுடல்களை கொண்டு இவர்களால் பகவத் தொண்டில் ஈடுபட முடியும். இறுதியாக அறியாமையுடன் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் 4ஆம் வகுப்பை சேர்ந்தவர்கள். இவர்கள் பகவானின் நித்திய சகாக்களாவார். பலதரப்பட்ட ஜீவராசிகளை பற்றி இங்கே விவரிக்கிறாங்க. அதில் 4 வகையை சொல்கிறாங்க. அதில் சில பேர் மாயையினால் முழுசாக மூடப்பட்டிருக்கிறாங்க. அவங்க திரும்ப திரும்ப போகிறாங்க.
ஒரு சிலர் வந்து மற்றவர்கள் அறிவு மற்றும் பக்தி ஆகியவற்றின் சேர்க்கை மூலம் அறியாமையிலிருந்து விடுபட்டு முக்தி அடைகின்றனர், முக்தி அடையக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. 3வது வகுப்பை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் கலப்படமான பக்தியை வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து இங்க இந்த பௌதிக உலகத்துல உயர்ந்த தேவர்களை பத்தி சொல்றாங்க. அப்புறம் 4வது தரப்பட்ட ஜீவராசிகள் எப்பவுமே உலகத்துக்கு வரமாட்டாங்க. அவங்க நித்தியமாக முக்தி அடைந்தவர்கள், எப்பவுமே வரமாட்டாங்க. வந்தாலும் பகவானுடைய லீலைகளோட அவருக்கு உதவி புரிவதற்காக அவரோட வந்து அவரோட போயிடுவாங்க. இப்ப 4 தரப்பட்ட மக்களை சொல்றாங்க. நித்தியமாக கட்டுண்ட ஜீவாத்மாக்கள், அப்புறம் நித்தியமாக முக்தி பெற்ற ஜீவாத்மாக்கள், சில பேர் வந்து அறியாமையிலேருந்து விலகி முக்தி அடையும் ஜீவாத்மாக்கள், சில பேர் வந்து இங்கேயே வசதி வாய்ப்புகளோட வாழக்கூடியவர்கள். இப்படி 4 வகைப்பட்ட ஜீவாத்மாக்கள் இங்க சொல்லப்படுறாங்க. ஜீவனை மட்டும் வந்து ஜீவன் பகவானுடைய உள் சக்தியாக இருந்தாலும் அவரை விட்டு விலகும் போது நடுசக்தியா மாறிடுது. நடுசக்தி தடஸ்த சக்தின்னு சொல்றாங்க. அந்த தடஸ்த சக்திக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. உள் சக்திக்கும் வரலாம், வெளி சக்திக்கும் போகலாம். வெளி சக்திக்கு போகும்போது பௌதிக உலகத்துல பிறப்பெடுக்கும். உள் சக்தி தான் வேணும்னும் போது ஆன்மீக உலகத்துல பிரவேசம் கிடைக்கும். அதையும் இங்க வந்து விளக்குறாங்க. இந்த இடத்துல வந்து தட்டஸ்த சக்தியானது பகவானின் சம்வித்து அறிவு சக்தியிலிருந்து வெளிப்படுகிறது என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஜீவன் என்று அழைக்கப்படும் இந்த வெளிப்பாடு ஜட இயற்கை குணங்களால் பந்திக்கப்படுகிறது. அணுவளவான ஜீவன் பகவானுடைய பகிரங்க மாயா சக்திக்கும் அவரது அந்தரங்க சக்திக்கும் இடையில் உள்ள நடுசக்தி என்பதால் ஜீவன் தட்டஸ்த நடுத்தரமானவன் என்று அழைக்கப்படுகிறான். ஆனால் அவன் பகவத் பக்தியை விருத்தி செய்வதன் மூலம் முக்தி அடையும் போது பகவானுடைய அந்தரங்க சக்தியின் புகலிடத்தின் கீழ் முழுமையாக வந்து அடைகிறான். அச்சமயத்தில் அவன் ஜட இயற்கை குணங்களால் களங்கம் அடைவதில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் உறுதி செய்கிறார். மாம்சையோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தை சாகுணான் சமத்தியைத்தான் பிரம்ம பூயாய கல்பத்தே. பூர்ண பக்தி தொண்டில் ஈடுபடுவனும் எந்த நிலையிலும் இழிவடையாதவனுமான ஒருவன் ஜட இயற்கையின் குணங்களை கடந்து உடனடியாக பிரம்ம நிலைக்கு வந்தடைகிறான். ஆத்மாவின் வழிபாட்டுக்குரியவர் 3 அம்சங்களில் உணரப்படுகிறார்: பிரம்மன், பரமாத்மா மற்றும் பகவான். அருவ பிரம்மன் சூரியனின் பிரகாசமான ஒளிக்கதிர்களை போன்றதாகும். பரமாத்மா சூரிய கிரகத்தை போன்றவராவார். பரமபுருஷராகிய பகவான் பரந்த பரிவாரங்களுடன் உபகரணங்களுடன் சூரிய கிரகத்தில் வாழும் சூரிய தேவனை போன்றவராவார். அல்லது மற்றொரு ஓமையை இங்கு குறிப்பிடலாம். அதிக தூரத்திலிருந்து ஒரு நகரை நெருங்கி கொண்டிருக்கும் பயணிகளுக்கு அதன் அம்சங்கள் முதலில் அறிய முடியாது. மாறாக தூரத்தில் எதுவோ மங்களாக மின்னுவதை மட்டுமே அவர்களால் கண்டுகொள்ள முடியும். பிறகு அருகில் வந்ததும் பல பிரஜைகள், வசிப்பிடங்கள், பொது விடுதிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் பூங்காக்கள் ஆகியவற்றுடன் கூடிய பரபரப்பான ஒரு தலைநகரை அவர்கள் காண்பார்கள். அதுபோல அருவ தியானத்தில் நாட்டமுடையவர்கள் பரமபுருஷரின் பிரகாசத்தை சிறிதளவு உணர்ந்தறியக்கூடும். இன்னும் நெருங்கி வருபவர்கள் பகவானை இதய தெய்வமாக பரமாத்மாவாக காண கற்றுக்கொள்ள முடியும். மேலும் நெருங்கி வருபவர்களால் மட்டுமே பரமபுருஷரை அவருடைய முழு ரூபத்தில் காண முடியும். இங்க வந்து பிரம்மன், பரமாத்மா, பகவான்ற 3 நிலைகள்ல பூர்ண உண்மை இருக்கிறத விவரிக்கிறாங்க. அப்போ இதுக்கு 2 உதாரணம் சொல்றாங்க. சூரிய உதாரணம் கொடுக்குறாங்க. சூரியனுடைய ஒளிக்கதிர்களை மட்டும் புரிஞ்சுக்கிறவங்க வந்து பிரம்மனை மட்டும் புரிந்து கொள்ள முடியும். சூரிய கிரகம் போனா சூரிய கிரகம் ஒன்று இருக்கு, அந்த கிரகத்துக்கு அடையிற மாதிரி பரமாத்மா. ஆனா அதுல சூரிய கிரகத்துல சூரிய பகவான் இருக்கிறார், சூரிய நாராயணன் இருக்கிறார். அதே போல இன்னொரு உதாரணம், ஒரு தேசத்தை நீங்க மேலேருந்து ஏரோப்ளேன்ல பறக்கும்போது மேலேருந்து கீழே பார்க்கும்போது இங்க ஒரு ஊர் இருக்குதுன்னு தெரியும். அது ஒரு லைட்லாம் எரியும். லைட் எரியும் போது வந்துடுச்சு, சென்னை வந்துடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அங்க இறங்கி சென்னைக்குள்ள போகும்போது தான் அங்க வீடுகள் இருக்கு, அங்க பலவிதமான கட்டிடங்கள் இருக்கு, மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு பொதுவா புரியும். ஆனா அதிலே போயிட்டு ஒரு முக்கியமான அரண்மனையில அந்த நாட்டினுடைய ராஜா இருக்கிறார், அவர் தான் அவற்றை எல்லாம் ஆள்கிறார்ன்றதை போகும்போது தான் அவரை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் மேல ஒரு ஊர், அந்த ஊருக்கு உள்ள வந்தவொடனே அந்த ஊர்ல இருக்கிற சில கட்டிடங்கள், மக்கள் இதெல்லாம் புரியுது. ஆனா அதையும் ஆள்பவராக ஒருத்தர் இருக்கிறத உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அது போலதான் பிரம்மன், பரமாத்மா, பகவான்ற நிலைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஸ்ரீதர சுவாமி கடைசியில பிரார்த்திக்கிறார்,
ஸ்ரீ நரஹரி பெருமானே, எல்லா வகையான சித்திரவதைகளை அனுபவித்தவர்களும் சம்சார சக்கரத்தின் கூரிய முனைகளால் பிளக்கப்பட்டவர்களும் இப்போது எப்படியோ உம்மை கண்டுபிடித்து உம்மிடம் சரணடைபவர்களுமான மனிதர்களை தயவு செய்து விடுவித்தருளுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார். அடுத்த ஸ்லோகம் 33. இன்னைக்கு நான் 35 வரைக்கும் போகலான்னு பார்க்குறேன். பக்தர்களுக்கு போர் அடிக்குதா சொல்லிடுங்க. 35. 36 கூட போயிடலாம், டைம் இருந்ததுன்னு. போரெல்லாம் அடிக்கல மாதாஜி. மாதாஜி போரெல்லாம் அடிக்கல. போர்லாம் அடிக்கலையா? சரி ஓகே. சரி. ஸ்லோகம் 33. மனமானது புலன்களையும் சுவாசத்தையும் கட்டுப்படுத்தியவர்களுக்கு கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு குதிரையை போன்றதாகும். தங்களுடைய குருவின் பாத சேவையை விட்டுவிட்டு அடங்காத மனத்தை அடக்க முயலும் இவ்வுலக மக்கள் பல்வேறு துன்பகரமான பயிற்சிகளை விருத்தி செய்வதில் நூற்றுக்கணக்கான தடங்கங்களை சந்திப்பார்கள். பிறப்பற்ற பகவானே, இவர்கள் மாலுமியின்றி கப்பல் ஏறி சமுத்திரத்தில் பிரயாணம் செய்யும் வியாபாரிகளை போன்றவர்கள். இப்போ குரு இல்லாம எப்படி ஒருத்தர் இருக்க முடியும்? அதுக்கான உதாரணத்தை இந்த வேதமூர்த்திகள் சொல்றாங்க. இப்போ மனம்ன்றது கட்டுக்கடங்காத குருதர மாதிரி. மனதை கட்டுப்படுத்தணும்னா குரு சேவை செஞ்சாதான் மனதை கட்டுப்படுத்த முடியும். இல்ல நானே என் முயற்சியில கட்டுப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எப்படின்னா, கடல்ல வியாபாரிகள்லாம் பயணம் செய்யறாங்க. இந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் தங்கம் வெள்ளி என்னென்னவோ இருக்கோ அதெல்லாம் வித்துட்டு வரலான்ட்டு வியாபாரிகள்லாம் சேர்ந்து ஒரு கப்பலை எடுத்துன்னு போறானுங்கன்னு வச்சுங்க. ஆனா அவனுங்களுக்கு பணம் பொருள் இருக்குமே தவிர எப்படி எந்த திசையில வண்டி ஓட்டுறதுன்னு அவனுங்களுக்கு தெரியாது. அந்த பணத்தை கொண்டோ இல்லை அவங்க முயற்சி பண்ணி ஒரு மாலுமியை வேலைக்கு வைக்கணும். கப்பல் மாலுமி கப்பலை நல்லா ஓட்டக்கூடிய ஒரு தலைவனை வச்சு அவனுடைய வழிகாட்டுதல்ல நீ போனீன்னா இன்னொரு நாட்டுக்கு போக முடியும். ஆனா அந்த வியாபாரிகள்லாம் கஞ்ச பிசினாரித்தனம் பண்ணி நாங்களே எங்களை பார்த்துக்கிறோம்னா கடலால அடித்து தள்ளின்னு போவோம். எந்த திசையில எப்படி போகணும், எப்படி வரைபடத்தை கண்டுபிடிக்கணும், இதான் அனுபவம் உள்ள ஒரு மாலுமினி தானே கொண்டு போக முடியும். கப்பல் இருக்கு, என்கிட்ட இருக்கு, பணம் இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, நான் ஏரோப்ளேனை வாங்கிக்கிறேன்னா பைலட்டை வச்சா தானே நீங்க ஓட்ட முடியும். உனக்கே ஓட்ட தெரியாது, உங்ககிட்ட பணம் இருக்கு, ஆனால் நான் ஏரோப்ளேனை வாங்கி நானே ஓட்டுறேன்னா கீழே தான் விழுவேன். அடுத்த இது கூட அடுத்து ஏறி கூட ஏறாது. அது போல இங்க வியாபாரிகள்லாம் சேர்ந்து அந்த வியாபாரிகளுடைய அந்த உதாரணத்தை சொல்றாங்க. அப்பனா ஆன்மீக குரு இல்லாம நம்ம மனசை கட்டுப்படுத்த கூட முடியாது. ஆன்மீக குருனுடைய தொடர்பு இல்லாமல் அவருடைய அருட்பார்வை இல்லாம நம்மை கட்டுப்படுத்த முடியாது, நம்முடைய மனங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. முக்தி எனும் பழுத்த பழமான பகவத் பிரேமையை அடையும் தகுதி பெறுவதற்கு ஒருவன் முதலில் அடங்காத தனது பௌதிக மனத்தை அடக்கி ஆள வேண்டும். இது கடினமானதுதான் என்றாலும் ஒருவன் புலநுகரில் உள்ள தனது பற்றை துறந்து ஆன்மீக வாழ்வில் உயர்ந்த இன்பங்களில் ஒரு சுவையை ஏற்படுத்தி கொண்டால் அதில் சாத்தியமாகும். எப்ப சாத்தியமாகும்? உயர்ந்த சுவையில உயர்ந்த விஷயங்களுக்கான சுவையை அதிகப்படுத்தும் போது. ஆனால் பரமபுருஷரின் பிரதிநிதியான ஆன்மீக குருவின் அனுகிரகத்தினால் மட்டுமே இவ்வுயர் சுவையை ஒருவனால் பெருக முடியும். அந்த சுவையை அனுபவிச்சு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களால தான் நம்மளால இதை காட்ட முடியும், இல்லைன்னா காட்ட முடியாது. காயத்ரி மந்திரத்தில் உள்ள திவ்ய ஞானத்தின் வித்தான ஐம்னு ஒரு சொல் இருக்கு என்ற மந்திரத்தால் சுட்டி காட்டுவதை போல இங்க பாரு அப்படின்னு உன்னத ராஜ்யத்தின் அற்புதங்களை காணும்படி ஆன்மீக குரு தனது சீடனின் கண்களை திறக்கிறான். ஓம் அக்ஞானத்தை மிரஞ்சஸ்ய ஞானாஞ்சன சலாக்கிய. இருட்டா இருக்கிற போது கண்ணை வெளிச்சத்தை கொண்டு கண்ணை திறப்பவர் குருதான். தத் விஜ்ஞார்த்தம் சா குரும் ஏவாபிகச்சத் சமித் பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இவ்விஷயங்களை சரிவர புரிந்து கொள்வதற்கு ஒருவன் கையில் விறகுடன் வேதங்களை கற்று தேர்ந்தவருடன் பரபிரம்மனிடம் உறுதியாக தன்னை அர்ப்பணித்து கொண்டவருமான ஒரு ஆன்மீக குருவை அடக்கத்துடன் அணுக வேண்டும். உபனிஷத் மேலும் சொல்லுது, நைஷதர்கேன மதிர் ஆபனேயா பிராக்தான் ஏனைவ ஜுஷ்ஞானாய பிரேஷ்ட. குழந்தாய், இவ்வுணர்வை தர்க்க முறையினால் அடைய முடியாது. இது சிறப்பு தகுதி வாய்ந்த ஆன்மீக குருவினால் விஷயம் தெரிந்த ஒரு சீடனிடம் பேசப்பட வேண்டும். அப்போ வைஷ்ணவர் அல்லாதவர்கள் அதிகாரபூர்வமான சீட பரம்பரையில் வரும்
ஓர் ஆன்மீக குருவிடம் சரணடைவதன் முக்கியத்துவத்தை அலட்சியப்படுத்துகிறார்கள். நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா மாயாவாதிகள்லாம் குரு எதுக்குன்னு கேட்பானுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நடுவில் என்னத்துக்கு புரோக்கர் அப்படின்வாங்க. ஆனா இந்த ஸ்லோகம் குருவினுடைய முக்கியத்துவத்தை காட்டுது. ஏன்னா மற்ற விஷயங்களுக்கு வேணா நீ தன்னிச்சையாக கூட போராடி ஜெயிச்சுக்கலாம். ஆன்மீக வாழ்க்கையில தன்னிச்சையாக போராட முடியாது. மாறாக தங்களது சொந்த திறமைகளில் நம்பிக்கை கொள்ளும் அகம்பாவமுள்ள யோகிகளும் ஞானிகளும் உலகை கவர்வதற்காக தங்களது உறுதிப்படாத வெற்றியை வெளிப்படுத்துகின்றனர். அந்த யோகிகளும் ஞானிகளும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு குருலாம் தேவையில்லை, நாங்களே தனி முயற்சி பண்ணிக்கிறோம், எனக்கே எல்லாம் தெரியும், நான் சுயம்பு அப்படிலாம் பேசுறாங்கல்ல. என்னத்தை உறுதிப்படுத்த முடியாத வெற்றியை உறுதியா சொல்ல முடியாது, அதை தான் அவங்க சொல்றாங்க. பிரணயாமம் முதலான பயிற்சிகளில் ஈடுபடும் பக்தர் அல்லாதவர்களின் மனங்கள் பௌதிக ஆசைகளில் இருந்து முழுமையாக தூய்மை அடையாததாகும். இதெல்லாம் முயற்சி பண்றவங்களும் அவங்களுக்கு இன்னும் அந்த ஆசையிலிருந்து முழுமையா வெளியே வரல. இவ்வாறாக அரசே அவர்களுடைய மனதில் மீண்டும் பௌதிக ஆசைகள் முளைப்பதை காண்கின்றோம். இந்த முறைகள்லாம் இந்த அஷ்டாங்க யோகம், ஞான மார்க்கம் இதெல்லாம் எப்படின்னா, ஒரு முள்ளு செடி வளருதுன்னா அதை மேல மேல வெட்டிட்டீங்கன்னா திருப்பி உள்ள வேர் இருக்கிற வரைக்கும் அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா பக்தி தொண்டு மட்டும்தான் தீனால் தூசாகம் செப்பேலோர் என்பாவாய், உள்ள போய் அந்த விதைய கூட எரிச்சிரும். மற்றதெல்லாம் அது பண்ணாது. மேல மேல இப்படி வெட்டி வெட்டி விட்டீங்கன்னா திரும்ப திரும்ப வளரும். அதெல்லாம் அப்படி வெட்டி வெட்டி விடுறதுதான். வேரோட புடிங்கி எழியக்கூடியது பக்தி தொண்டு மட்டும்தான். மறுபுறம் தளராதவனும் அடக்கமுள்ளவனுமான பகவான் விஷ்ணுவின் பக்தன் ஒருவன் பிடிவாதமுள்ள மனதை சுலபமாக வெற்றி கொள்ள முடியும் என்று உறுதி அளிக்கப்படுகிறான். நீ சபை ஸ்ரீ கிருஷ்ண பாத அரவிந்த கிருஷ்ணனுடைய திருவடியில நீங்க பாதங்களை வைக்கும்போது கண்டிப்பா உன்னால மனசை அடக்க முடியும். அவன் தனது மனதை நிலையாக வைத்துக் கொள்வதற்கு அஷ்டாங்க யோக முறையோ அல்லது வேறு வழிகளையோ மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சர்வம் சைதத் குரவ் பக்தையா புருஷோகி அஞ்சசா ஜயேத். தன் குருவிடம் சரணடைவதாலேயே இந்த இலக்குகளை எல்லாம் ஒருவன் சுலபமாக அடைந்து விட முடியும். இல்லையெனில் பக்தன் அல்லாத ஒருவன் தன் புலன்களையும் பிராணவாயுவையும் வெல்லக்கூடும் என்றாலும் அடங்கா குதிரை போல் கட்டுக்கடங்காது ஓடிக்கொண்டிருக்கும் தன் மனதை அவனால் அடக்க முடியாது. புலனை அடக்கலாம், ஆனா மனசை அடக்க முடியாது. தொல்லைகள் மிகுந்த பல்வேறு ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்வதில் அவன் முடிவற்ற துன்பங்களை அனுபவிப்பான். முடிவில் அவன் முன்பு போல் கரை காணாத பௌதிக கடலிலேயே தத்தளித்து கொண்டிருப்பான். கடைசியில ஏறி சறுக்கி அந்த பரமபதத்துல ஏறி கீழே இறங்குற மாதிரி இறங்கிட வேண்டியதுதான். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள ஓமை மிகவும் பொருத்தமானதாகும். வியாபாரிகள் கூட்டம் ஒன்று பெரும் லாபத்தை எதிர்பார்த்து அவசரமாக ஒரு கடல் பயணத்தை மேற்கொள்கிறது. ஆனால் திறமையான ஒரு மாலுமியை கூலிக்கு அமர்த்த தவறிவிடும் அவர்கள் அதிக கஷ்டங்களையே அனுபவிப்பார்கள். வியாபார கூட்டங்கள் மாலுமியை வைக்கலன்னா கடலை கடக்க முடியாது. பாகவதம் பல இடங்களில் உண்மையான ஓர் ஆன்மீக குருவின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. பின்வரும் பாகவத ஸ்லோகம் அத்தகைய ஸ்லோகங்களில் ஒன்றாகும். நிருதேகம் ஆத்தியம் சுலபம் சுதுர்லபம் பிளவம் சுகல்பம் குரு கர்ணதாரம் மயானுகூலேன நபஸ்வதேரியம் தேரிதம் புமான் பவாப்திம் ந தரேத் ச ஆத்மஹா. வாழ்வில் எல்லா நன்மைகளையும் அளிக்கக்கூடியதான மனித உடல் மிகவும் அரிதாக அடையப்படக்கூடியது என்றாலும் இயற்கையின் சட்டங்களால் அது தானாகவே அடையப்படுகிறது. ஆன்மீக குருவை மாலுமியாகவும் பரமபுருஷரின் உபதேசங்களை உரிய திசையில் செலுத்தும் அனுகூலமான காற்றாகவும் கொண்ட நன்கு நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கப்பலுடன் இந்த மனித உடலை ஒப்பிடலாம். அனுகூலமான இந்நிலைகளெல்லாம் கருத்தில் கொள்ளும்போது பௌதிக வாழ்வெனும் இப்பெருங்கடலை கடப்பதற்கு தன் மனித வாழ்வை பயன்படுத்தி கொள்ளாதவனை தன் சொந்த ஆத்மாவின் கொலைகாரன் என்று கருத வேண்டும். எனவே மனித வாழ்வின் முக்கியத்துவத்தை அறிந்தவன் முதல் கடமை கிருஷ்ண உணர்வில் தன்னை வழிகாட்டக்கூடிய ஒரு ஆன்மீக குருவை தேடி கண்டுபிடிப்பதாகும். ஃபர்ஸ்ட் இதுல சுவாமி கடைசியில சொல்றார், உன்னத ஆனந்தமுடைய குருவே, என் மனம் இறுதியாக தங்களுடைய தாமரை பாதங்களின் ஓரிடத்தை அடையும் போது எனது ஆன்மீக பயிற்சிகளின் களைப்பூட்டும் உழைப்புகள் எல்லாம் முடிந்து உமது கருணையினால் மிக சிறந்த ஆனந்தத்தை நான் அனுபவிப்பேன். இப்போ ஒருவேளை ஒரு மனிதனுக்கு குரு சுலபமான வழியை நாம கஷ்டப்பட்டு நான் மூச்சு அடைக்கிறேன், அதை அடக்கிறேன், இதை அடக்கிறேன், யஜ்யம் பண்றேன், மந்திரம் கட்டுக்கிறேன், தந்திரம் கத்துக்கிறேன், இவ ஆன்மீக குரு நம்மள சுலபமா கூட கொண்டு போயிடலாம். அதனால ஆன்மீக குருவை சரணடைய வேண்டும். அவர் நம்மை மிக சுலபமாக, எப்படி ஒரு கப்பல்ல ஏறும்போது அதனுடைய மாலுமி அழகாக நம்மை கொண்டு போய்க்கிறான், அதுல கப்பல்ல ஏறிட்டோம்னா போதும்.
டிக்கெட் கொடுத்து கப்பல்ல ஏறிட்டோம்னா அவன் கொண்டு போறான், நானே ஓட்டிக்கிறேன்றதுதான் கஷ்டம். அதனால குருவை நாம் ஆன்மீக குருவை சரணடைந்து அவர் சொல்றத கேட்கணும்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. அடுத்த ஸ்லோகம் 34. உம்மிடம் புகலிடம் கொள்பவர்களுக்கு சகல திவ்ய ஆனந்தத்திற்கும் உறைவிடமான பரமாத்மாவாக நீங்கள் தரிசனம் அளிக்கிறீர். இத்தகைய பக்தர்களுக்கு சேவகர்கள், குழந்தைகள் அல்லது உடல்கள், மனைவிகள், தனம் அல்லது வீடுகள், நிலம், ஆரோக்கியம் அல்லது வாகனங்கள் ஆகியவற்றினால் என்ன பிரயோஜனம், என்ன உபயோகம் உள்ளது? மேலும் உம்மை பற்றிய உண்மையில் மதிப்பை சரியாக உணர்ந்து கொள்ளாமல் உடலுறவு சுகங்களில் தொடர்ந்து ஈடுபடுபவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியது அழிவுக்குட்பட்ட இம்முழு உலகிலும் என்னதான் இருக்கக்கூடும்? பகவானை திருப்திப்படுத்துதல் ஒன்றையே நோக்கமாக கொண்டு பகவான் விஷ்ணுவுக்கு செய்யப்படும் பக்தி தொண்டு தூயதாக கருதப்படுகிறது. பக்தி தொண்டு எப்ப தூய்மைனா, கிருஷ்ணருக்கு எது பிடிக்குமோ அதை செய்யணும். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதாக இருக்க வேண்டும். பக்குவமான உணர்வு நிலையில் உள்ள ஒரு வைஷ்ணவருக்கு பௌதிக லாபங்களில் நாட்டம் இருப்பதில்லை. எதனா வருமானு அவங்க யோசிக்கிறது இல்லை. இவ்வாறாக யாக கிரியைகளை செய்தல், கடுமையான யோக பயிற்சிகளை மேற்கொள்ளுதல் ஆகிய கடமைகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அதுக்குதான் நம்ம திருப்பி சில விஷயங்கள் எல்லாம் திரும்ப சொல்றது. நிறைய பக்தர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு, எனக்கு இப்ப அது அடிக்கடி ஞாபகம் வருது, பக்தி தொண்டுல இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. ஒரு பொண்ணு அந்த சத்துர்மாசத்துல நான் ஒரு வாரம் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்றேன்னு பட்னியாவே கிடந்தது. இதெல்லாம் யாருமே சொல்லலை. ஏமா நீ இப்படி ஆஸ்டரிட்டி பண்ற? அதுக்கு நாமத்தை நிறைய சொல்லலாம், சேவையை நிறைய செய்யலாம். நல்லா சாப்பிடுங்க, நிறைய சேவை செய்யுங்க. அது போல இங்க இதுல கும்பமேளாக்கு பக்தர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு 40 கிலோமீட்டர் நடந்து போனாங்க. எதுக்குன்னு கேட்கணும். 40 கிலோமீட்டர் எதுக்கு நீங்க குளிர்ல நடந்து போய் குளிச்சிங்க? இதான் கேள்வி. அது கிருஷ்ணர், அது வேற ஒரு பர்பஸ்க்காக உண்டானது. அது அங்க அது அது பக்தர்களுக்கானதே கிடையாது. அது அங்க நீங்க பிரச்சாரம் போறீங்களா, அது வேற. அங்க நிறைய பக்தர்கள் இங்க பஸ்ஸா போனாங்க. அப்புறம் சில பக்தர்கள் அந்த நெத்தில அரு மகாதேவ் வேற ஒட்டிக்கினாங்க. இதெல்லாம் இந்த ஆஸ்டரிட்டி எல்லாம் பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு நாமந்தான், நாம ஜெபம்தான். அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி தான். அது யாக கிரியைகள் செய்த, கடுமையான யோக பயிற்சிகளை மேற்கொள்ளுதல், இதெல்லாம் பக்தர்களுக்கு தேவையே கிடையாது. பகவானை எது திருப்திப்படுத்தும் அது சுலபமா கூட இருக்கலாம். எது திருப்திப்படுத்தும்னு தெரிஞ்சு அதை செய்யறதுதான் அறிவாளித்தனம். முண்டக உபனிஷத் சொல்லுது, சொர்க்க லோகங்களுக்கு ஏற்றம் பெறுவது மற்றொரு கர்ம சேகரிப்பு மட்டுமே என்பதை பிராமணன் அறியும் போது அவன் பற்றற்றவனாகி நேர்மையுடன் செயலாற்றுகிறான். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கும்பமேளா எல்லாம் போறதெல்லாம் சொர்க்கத்துக்கு போறது. அது பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை. இருக்கு, அதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அது பக்தர்களுக்கானது கிடையாது. அது பக்தர்களுக்கானது கிடையாது. பக்தர்களுக்கானது நாம ஜெபம்தான். அதனால எப்போ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அப்ப பக்தர்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பற்றற்றவன் ஆகி விடுகிறான். எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னுடுவான் பக்தன். நாமம் இருக்கு, அது போதும் அப்படின்றான். சேவை இருக்கு, குரு சொன்ன சேவையை செய்யணும். குரு சொன்னாரா உன்னை கும்பமேளா போ சொல்லி போ? குரு சொன்னாரா அந்த போய் குளிர்ல போய் நடுவுல இமயமலையில உட்காந்து தவம் பண்ணுன்னு? அதெல்லாம் சொல்லலையே நமக்கு அதெல்லாம் சொல்லல. யாகம் பண்ணு, இந்த மாதிரி போய் இமயமலையில போய் தலைகீழா நின்று இது பண்ணு, தவம் பண்ணு, அதெல்லாம் சொல்லல. எந்த ஒரு தவத்தையும் குரு சொன்னா செய்யலாம், செய். அப்படி இல்லை கலியுகத்துல. அது இல்லை. கலியுகத்துல நாம ஜபம் தான், பக்தி தான், பக்தி யோகம் தான், பகவானை திருப்திப்படுத்தும் செயல்கள் தான். பகவானை திருப்திப்படுத்தும் செயல்களை எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுடைய ஆன்மீக குரு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சர்வீஸை கொடுப்பார். இதை நீ செய் அப்படின்னு சொல்வார். அதுதான் நம்ம செய்யணும். உனக்கு பொருத்தம் இல்லாத, உன்னால் செய்ய முடியாத விஷயங்களை குரு தரமாட்டார். உன்னை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு சிஷ்யனை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், எதை வச்சு அவனை வேலை வாங்கணும்ன்றது குருவுக்கு தெரியும். அந்த குரு சொல்றதை தான் நம்ம கேட்கணும். அதான் ரகசியம். ஏன்னா அதுதான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும். சரியா? அடுத்து, ஒருவன் தன்னுடைய இதயத்தில் பதுக்கி வைத்துள்ள பாவ இச்சைகளை முழுமையாக விட்டுவிடும் போது அவன் அழிவுக்குட்பட்ட வாழ்வை துறந்து நித்தியமான ஆன்மீக வாழ்வை ஏற்று பரமபுருஷரின் உண்மையான இன்பத்தை அடைகிறான். இதயத்தில் உள்ள பாவ இச்சைகளை முழுசா எடுக்கணும், அப்பதான் உண்டு. மேலும் கோபால தாபனி உபனிஷத்தின் முடிவு பின்வருமாறு: பக்தி ராஸ்திய பஜனம் தத் ஈஹா மூத்ரோபாதி நைராஷ்யேன் ஆமுஷ்மின் மனக கல்பனம் ஏதத் ஏவ நைஷ்கர்மியம். நைஷ்கர்மியம்ன்றது என்ன? கர்ம வினைகள் இல்லாத செயல்னு அர்த்தம். பரமபுருஷரை வழிபடும் முறை பக்தி தொண்டாகும்.
இம்மையிலும் மறுமையிலும் எல்லா பௌதிக அந்தஸ்துகளிலும் விருப்பமற்றவனாக மாறுவதே பக்தியாகும். உண்மையில் இதுவே நிஜமான துறவாகும். எங்க இருந்தாலும் சரி, எனக்கு எதுவும் ஆனா பகவானுடைய விருப்பம் என்னவோ அது நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் சரியான பக்தி. சுருதிகள் இங்கு குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் அனைத்தும் பௌதிக வெற்றியை பற்றியவையாகும். ஸ்வஜனா சேவகர்கள், ஆத்மனா அழகிய உடல், சுதா குழந்தைகள், தாரா கவர்ச்சி, தகுதியுள்ள மனைவி, தனம் ஆஸ்தி, தாம கௌரவமான ஒரு வீடு, தரா நிலம், அசவ ஆரோக்கியம் மற்றும் பலம், மற்றும் ரதா ஒருவனது அந்தஸ்தை வெளிப்படுத்தும் மோட்டார் வண்டிகளும் பிற வாகனங்களும். இப்போ இங்க சுருத்தி விஷயங்கள் இதெல்லாம் வேண்டான்னு ஒருத்த முடிவு பண்ணணும்னு சொல்லுது. ஆனால் பக்தி தொண்டுள்ள ஆனந்தத்தை அனுபவிக்க துவங்கிவிட்ட ஒருவன் இப்பொருட்களிடமுள்ள கவர்ச்சிகளை எல்லாம் இழந்து விடுகிறான். இந்த பொருள்லாம் எனக்கு வேண்டாம்னு முடிவு பண்றான். ஏனெனில் ஆனந்த பொக்கிஷமும் தனது சொந்த இன்பங்களை தமது தொண்டர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சி அடைவருமான பரமபுருஷரில் அவன் உண்மையான திருப்தியை காண்கிறான். பரமபுருஷர்ல தான் அவன் திருப்தியை அடைகிறான். இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு ஒரு பக்தன் முடிவு பண்ணும்போது அவனுக்கு கிடைக்கின்றது பகவானுடைய கருணை. நமது சொந்த வாழ்வின் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கும் சுதந்திரம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் உண்டு. நமக்கு எது வேணும்னு யோசிக்கிறது நம்ம எல்லாருக்கும் உண்டு. நாம் நம்முடைய உடல், மனம், வார்த்தைகள், சாமர்த்தியங்கள், செல்வம் ஆகியவற்றை இறைவனின் புகழுக்காக அர்ப்பணிக்கலாம், அல்லது அவரை அலட்சியம் செய்துவிட்டு நம் சொந்த மகிழ்ச்சிக்காக போராடலாம். வேண்டாம், எனக்கு கடவுள் வேணாம், நான் சாப்பிட்டு நான் பாட்டுன்னு என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். இரண்டாவது வழி உடலுறவையும் பேராசையும் கொண்ட அடிமை வாழ்வை நோக்கி அழைத்து செல்கிறது. அதில் ஆத்மாவானது உண்மையான திருப்தியை உணர்வதற்கு பதிலாக தொடர்ந்து துன்புறுகிறது. பௌதிகவாதிகள் இவ்வாறு துன்புறுவதைக் கண்டு வைஷ்ணவர்கள் வருத்தப்படுகின்றது. ஒரு மீனை தண்ணில இருந்து எடுத்து என்னதான் சுகம் அனுபவிச்சாலும் அந்த மீனால சந்தோஷமா இருக்க முடியாது. அது போல இந்த பௌதிகவாதிகள்லாம் துன்பப்படுறத பார்த்து வைஷ்ணவர்கள் கஷ்டப்படுறாங்க. அதனால அவர்களுக்கு அறிவு புகட்ட வைஷ்ணவர்கள் எப்பொழுதும் உண்மையாக பாடுபடுகின்றனர். ஸ்ரீதர சுவாமி இங்கு பிரார்த்திக்கிறார். பஜதோஹி பவான் சாக்ஷாத் பரமானந்த சித்தனக ஆத்மைவ கிம் அதக கிருத்தியம் துச்ச தார சுதாதிபிகி. உம்மை வழிபடுபவர்களுக்கு நீர் அவர்களது ஆத்மாவாகவும் அவர்களது பரமானந்தத்தின் ஆன்மீக பொக்கிஷமாகவும் ஆகிவிடுகிறீர்கள். அப்படி இருக்க பௌதிக மனைவிகள், குழந்தைகள் முதலியவைகளால் அவர்கள் அடைய போகும் நன்மை என்ன? சரியா? ஸ்லோகம் 35. ஸ்லோகம் 35. அகங்காரமற்ற முனிவர்கள் தீர்த்த யாத்திரை ஸ்தலங்களையும் பரமபுருஷர் அவரது லீலைகள் நிகழ்த்திய இடங்களையும் அடிக்கடி சேவித்து கொண்டு இவ்வுலகில் வாழ்கின்றனர். இத்தகைய பக்தர்கள் உமது தாமரை பாதங்களை தங்கள் இதயங்களில் வைத்து போற்றுவதால் அவர்களது பாதங்களை கழுவிய நீர் எல்லா பாவங்களையும் அழித்து விடுகிறது. எவனொருவன் நித்யானந்த சொரூபியும் அனைத்திற்கும் பரமாத்மாவுமாகிய தங்களிடத்தில் ஒரு முறையேனும் தன் மனதை திருப்புகிறானோ அவன் ஒரு மனிதனின் நற்குணங்களை சூறையாடிவிடும் குடும்ப வாழ்வில் இனி தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டான். யார் மிக புனிதமான முனிவர்கள், குருமார்கள், தூய பக்தர்கள் அவர்களுடைய பாதங்களை கழுவிய நீரை குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா பாவங்களும் ஒழிக்கப்படும். அப்ப ஒருவன் நித்யானந்த சொரூபியும் அனைத்துக்கும் பரமாத்மாவாகிய தங்களிடம் பகவான் கிட்ட மனசை திருப்பிடுறானோ அவனுக்கு இனி இந்த பௌதிக வாழ்வுல அவன் இறங்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். ஒரு முனிவராகும் விருப்பமுள்ள ஒருவன் வேத பிராமணர்களிடமிருந்து பரமபுருஷரை பற்றி கற்றறிந்த நிதானமான ஒரு துருவ மனப்பான்மையை வளர்த்து கொண்ட தகுதியை பெற்றிருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் முனிவர் ஆகணும்னு ஆசையோ அவங்க துறவு மனப்பான்மையோட உள்ள பரமபுருஷரை அறிந்து கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமானதற்கும் முக்கியமற்றதற்கும் உள்ள வேறுபாட்டை பகுத்தறியும் திறமையை பெறுவதற்கு ஒருவன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்கிறான். எது முக்கியம் எது முக்கியம் அல்லன்னு தெரிந்துறதுக்கு யாத்திரை போறான். அந்த இடங்களில் வசிக்கும் அல்லது அந்த இடங்களுக்கு அடிக்கடி வந்து போகும் மகாத்மாக்களின் சவகாசத்தை பயன்படுத்தி கொள்கிறான். இங்க முக்கியமா நிறைய பேருக்கு தீர்த்த யாத்திரை போகும்போது என்ன பண்ணணும்னே தெரியாது. இங்க ஓடுவாங்க, அங்க ஓடுவாங்க, அங்க ஓடுவாங்க, அங்க ஓடுவாங்க. அங்க முக்கியமாக
அந்த தீர்த்த யாத்திரையில் தூய பக்தர்களை பார்த்து அவர்களின் சங்கம் எடுக்கிறது தான் முக்கியமே தவிர பகவானை தரிசிக்கிறத மட்டுமே வச்சோம்னா நமக்கு ஒண்ணும் புரியாது, ஒண்ணுமே புரியாது. எக்ஸிபிஷன் பாக்குற மாதிரி பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான். அங்கு கண்டிப்பாக பக்தர்களின் சங்கம் வேண்டும். அந்த இடங்களில் வசிக்கும் அல்லது அந்த இடங்களுக்கு அடிக்கடி வந்து போகும் மகாத்மாக்களின் சவகாசத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு யாத்திரை மேற்கொண்டு முனிவராக விரும்பும் சாதகன் தன் இதய மத்தியில் பரமபுருஷரின் தாமரை பாதங்களை அறிந்துணர துவங்குவானாயின் அவன் பொய், அகங்காரம் மற்றும் காமம், துவேஷம், பேராசை ஆகியவற்றின் துன்பகரமான பந்தம் ஆகியவற்றின் மாயிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். இத்தகையவன் தன் பாவங்களை போக்கிக் கொள்ள இன்னமும் தீர்த்த யாத்திரை ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடும் என்றாலும் இப்பொழுது புனிதம் அடைந்து விட்ட அந்த முனிவன் தன் பாதங்களை கழுவும் நீராலும் தன் உபதேசங்களாலும் மற்றவர்களையும் புனிதப்படுத்தும் சக்தியை பெறுகிறான். ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய ஒரு பக்தரை பற்றி சொல்லுது. அவங்க இந்த மாதிரி பக்தி தொண்டு செய்து செய்து உயர்ந்த நிலைக்கு போகும்போது மற்றவர்களையும் அவர்கள் புனிதப்படுத்தக்கூடிய தகுதியை அவங்க பெறுறாங்க. இத்தகைய முனிவர் முண்டக உபனிஷத்துல பின்னாடி சொல்லப்படுறாரு. பரமபுருஷரை உயர்ந்த தாழ்ந்த ஜீவனுக்குள்ளும் எல்லா இடங்களிலும் காணும் ஒருவர் காணும் போது அவனுடைய இதயத்தில் உள்ள முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. எல்லா சந்தேகங்களும் துண்டு துண்டாக வெட்டப்படுகின்றது. மேலும் பலன் கருதும் செயல்களின் சங்கிலி தொடர் முடிவடைகிறது. இந்நிலையை அடைந்துள்ள முனிவர்களுக்கு முண்டக உபனிஷத் பின்வருமாறு அஞ்சலி செலுத்துகிறது. நம பரம ரிஷிபியக நமக பரம ரிஷிபியக. மிக சிறந்த முனிவர்களுக்கு நமஸ்காரம், மிக சிறந்த முனிவர்களுக்கு நமஸ்காரம். யாரெல்லாம் எல்லா இடத்துலயும் தாழ்ந்த ஜீவன் உயர்ந்த ஜீவன் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் பகவானை பரமாத்மாவாக பார்க்கறாங்களோ அவங்க மனசுல இருக்கிற ஹிருதய கிரந்தின்னு சொல்லும் பாகவதம் வேற இடத்துல. ஹிருதய கிரந்தி அப்படின்னா, கிரந்தினா முடிச்சு, நம்ம இதயங்கள்ல இந்த பந்தங்கள் அப்படி முடிச்சு சிக்கலாட்டம், இந்த நூல்லாம் பட்டு நூல் சிக்கி 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 இருக்கு பாருங்க. அத மாதிரி இதயங்கள்ல நமக்கு பௌதிக பற்றுகள் சிக்கி கொண்டிருக்கும். அதெல்லாம் எப்போ போகும் அப்படின்னா, எப்போ நம்ம ஜீவன் உயர்ந்த ஜீவன் தாழ்ந்த ஜீவன் எல்லாத்துலயுமே பரமாத்மா இருக்கிறாருன்றதை பார்க்கும்போதும் அவரை உணரும் போதும் எல்லா சந்தேகங்களும் துண்டு துண்டாக வெட்டி வீசப்படுகிறது. பல நோக்கு செயல்களினுடைய சங்கிலி சங்கிலி அறுத்து விடப்படுகிறது. இப்ப அடுத்து அப்படிப்பட்டவங்களுக்கு உபனிஷத்துகள் நமஸ்காரம் பண்ணுது. நமக பரம ரிஷ்யபக அப்படின்னு சொல்லுது. புனித வைஷ்ணவர்களின் மனைவி, மக்கள், நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் அன்பான சவகாசத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு பரமபுருஷரின் வழிபாட்டை மிகவும் வெற்றிகரமாக நிறைவேற்றக்கூடிய பிருந்தாவனம், மாயாப்பூர், ஜெகநாத்பூரி போன்ற இடங்களுக்கோ அல்லது பகவான் விஷ்ணுவின் உண்மையான பக்தர்கள் கூடும் இடங்களுக்கோ பிரயாணம் செய்கின்றனர். இன்னும் சந்நியாசம் ஏற்காதவர்களும் வீட்டிலோ அல்லது குருவின் ஆசிரமத்திலோ வாழ்பவர்களும் ஆனால் பக்தி தோன்றினால் ஏற்படும் உன்னத ஆனந்தத்தின் ஒரே ஒரு துளியை ஒரு முறை எனும் சுவைத்துள்ளவர்களுமான வைஷ்ணவர்களுக்கு கூட பௌதிக குடும்ப வாழ்வின் சுகபோகங்களை பற்றி தியானிப்பதில் சிறிதளவு விருப்பம் இருக்கும். இந்த விருப்பம் ஒருவனது பகுத்தறிவு, மன உறுதி, நிதானம், பொறுமை மற்றும் மன அமைதி ஆகியவற்றை சூறையாடிவிடும். பௌதிக ஆசைக்கான சின்ன ஆசை கூட நம்மளுக்கு கீழே இறக்கிடும்னு சொல்றாங்க. பௌதிக ஆசைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு பௌதிக ஆசைக்கான சின்ன ஆசையை நம்ம வச்சிருந்தோம்னா கூட அது பெருசாயிடும். அதனால பௌதிக ஆசைகளை அழிப்பதில் நம்ம தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும். எம்பெருமானே, எப்பொழுது நான் புலனுகர்வை முழுமையாக விட்டு இடையராது உம்மை தியானிப்பதில் ஈடுபடுவேன்? பொய் அகங்காரமற்ற புனித பக்தர்களின் ஆசிரமங்களில் எப்போது நான் வசிப்பேன்? உம்மை பற்றிய புனிதமான வரலாறுகளை பாடும் உமது பக்தர்களின் தாமரை வாய்களிலிருந்து பெருகும் அமுத வெள்ளத்தில் எப்பொழுது நான் முழுமையாக மூழ்கியிருப்பேன்? அதன் பிறகு நரஹரி பெருமானே, நான் ஒரு ஜட உடலை எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனையை முடிக்கிறார். 35 வரைக்கும் முடிக்கிறேன். 36 பண்ணிட்டேன். ஆனா எனக்கு டயர்டா இருக்கு. எனவே 31ல இருந்து 35 வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சிட்டோம். பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். 4 ஸ்லோகம் 31. அடுத்த வாரம் பெரும்பாலும் வேகமா போறதுக்கு பாக்குறேன். அடுத்த வாரம் முடிச்சிடலான்னு பாக்குறேன்.
பகவானுடைய கருணையினால 36ல இருந்து 50 வரைக்கும் சுருக்கமா பண்ணி முடிச்சிடுறேன். பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், கூடுதல் ஒரே கருத்துக்கள் இருந்தா ஒரே ஒரு தெரிவிக்கலாம். டவுட் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கேளுங்க மாதாஜி. இல்ல ஃபர்ஸ்ட் எப்படி வருது மாதாஜி? ஜட இயற்கை வருதா, ஜடம் வந்து ஜட இயற்கை வருதா? எனக்கு அந்த இடம் கொஞ்சம் கிளியரா இல்ல. பகவானோட பார்வையில ஜட இயற்கை வந்து மனுஷங்களை, அதாவது ஜீவன்களோட சேர்ந்து உடல்களை தோற்றுவிக்குதா, இல்ல ஜடத்துல இருந்து வருதா? அந்த அந்த இடம் கொஞ்சம் சொல்லுங்க மாதாஜி, நீங்க பேசுறது வந்து பாதி பாதி விட்டு விட்டு கேட்டுச்சு. எனக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்குமான்னு கேக்குறேன் நான் மத்தவங்கள. பக்தர்களே, நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எனக்கு அப்படிதான் மட்டுமா மாதாஜி உங்களுக்குமா? கேட்டது. ஓ, ஹரே கிருஷ்ணா. ஹேமலதா மாதாஜி ஒரு கேள்வி கேட்டாங்க, அது எனக்கு காதுல விழல. இப்ப கேக்குதா மாதாஜி? எனக்கு கேக்குதா இப்ப? ஹரே கிருஷ்ணா. சுதா சொல்லட்டும். சுதா சொல்லுங்க. மாதாஜி விட்டு விட்டு தான் கேக்குது மாதாஜி அவங்களுக்கு. ஹேமலதா மாதாஜி, நீங்க சொன்னது வந்து எனக்கு ஒண்ணுமே கொஞ்சம் தான் கேட்டுச்சு. திரும்பி ஒழுங்கா சொல்லுங்க, கேளுங்க கேள்விய. உங்க கனெக்ஷன் சரியில்லை போடுறது. மாதாஜி அவங்க கேட்டது வந்து ஜட இயற்கை வந்து ஜடத்துல இருந்து உருவாதா, இல்ல ஜடம் வந்து ஜட இயற்கையில இருந்து எனக்கு புரியலேன்னு சொல்லி கேக்குறாங்க மாதாஜி. என்னது ஜடம் வந்து ஜடத்துல இருந்து ஜட இயற்கை உருவானதா, ஜட இயற்கையில இருந்து ஜடம் உருவானதான்னு கேக்குறாங்க. ஜடம் என்பது ஜட இயற்கையிலிருந்து உருவானதானாலும் சக்தி வந்து கிருஷ்ணருடைய சக்தி தான் ஜடம்னாலும். இந்த உலகத்துல எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது வந்து கிருஷ்ணருடைய வெளிப்புற சக்தி, உள்புற சக்தி ரெண்டுத்துல வரும். ஜீவராசிகள்லாம் உள்புற சக்தி, தடஸ்த சக்தியா மாறி வர்றாங்க. ஜடம் அப்படின்னா உயிரில்லாத பொருள்லாம் ஜடம்னு அர்த்தம். அது எங்கிருந்து வரும்? ஜட சக்தியான வருதுன்னு வச்சுக்கலாம். ஜட சக்தி தான் உபாதான காரணம், முதல் காரணமாக இருந்தாலும் அதுக்கு மூல காரணம் பகவான் தான். அந்த ஜட சக்தியே யாரு? பகவானுடைய வெளிப்புற சக்தி தான். அதனால பகவான் இல்லாம எதுவுமே கிடையாது. கிருஷ்ண மாதாஜி, இப்ப 16 மூலக்கூறுகள் ஜடம் தானுங்க மாதாஜி. அந்த ஜடத்துல இருந்து தானே ஜட இயற்கை உருவாகுது. அதை வச்சுதான் அதுதான் பகவான் எனக்கு படைக்கிறாரு. அதுதான் மாதாஜி. ஜடத்துல இருந்து ஜட இயற்கை உருவாதா? ஆமாங்க மாதாஜி, அதை ஜட வச்சுதான் பகவான் இயற்கைன்றது எல்லாத்தையும் வெளிப்புற படைக்கிறார். சக்தி மாதாஜி. ஜட இயற்கை பிரகிருதி அப்படின்னு சொல்றோமே, ஆமாங்க அது மாதாஜி. பகவானுடைய அத வெளிப்புற சக்தி. அந்த வெளிப்புற சக்தியில இருந்து ஜடம் உருவாகுது, எல்லாமே உருவாகுது, ஆமாங்க மாதாஜி. அது உருவாக்குது. அந்த ஜட இயற்கை ஜடத்தையும் ஜீவராசியும் ஒண்ணு சேர்த்து இந்த உலகத்துல வந்து விஷயங்களை உருவாக்குது. ஆமாங்க மாதாஜி. அவன் கேட்டது ஜீவராசிகளை வந்து உருவாக்குது, பகவான் கிட்ட இருந்து உருவங்களை வர்றது ஜட உருவாக்குது. இயற்கை தான் ஆனா இல்லையா ஜடம் மாதாஜி? வந்து எப்படி வந்துச்சு? ஜட இயற்கையில இருந்து வருது. ஜடம்னா என்ன சொல்றோம் நம்ம? நிலம், நீர், காற்று, அந்த பஞ்சபூதங்களை 16 மூலக்கூறுகள், அந்த 16 மூலக்கூறுகள், அப்புறம் 24 அதெல்லாம் ஜட மூலக்கூறுகள். இயற்கையில இருந்து தான் வருது. ஜட இயற்கை ஆனா அதை வச்சுதான் பகவான் ஜட இயற்கையை படைக்கிறார் அப்படின்னு. ஜடத்தை வச்சு ஜட இயற்கையை படிக்கல. ஜட இயற்கை ஒரு சக்தி மாதாஜி. அந்த சக்தியை வச்சுதான் ஜடத்தெல்லாம், உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் படைக்கிறார். ஜட இயற்கை தான் பிரபஞ்ச தோற்றத்துக்கு காரணம். பிரகிருதி உபாதான காரணம்னு பாக்குறோமே முதல்ல. ஜட இயற்கை தான் உருவாக்கு. முதல் உலகம் படைக்கிறதுக்கு ஜட இயற்கை முதல்ல வரணும். ஜட இயற்கையே சும்மா கிருஷ்ணர் எப்படி பாக்குறாரு, விஷ்ணு பாக்குறாரு. அப்போ அது மற்ற விஷயங்களை, அந்த 16 மூலப்பொருட்களை உருவாக்குகிறது. ஜடத்துல இருந்து ஜட இயற்கை வரல, ஜட இயற்கையில இருந்து ஜடம் வருது. சரியா? எல்லாரும் மௌனமாயிட்டீங்க. ஹரே கிருஷ்ணா. புரிஞ்சிருச்சு மாதாஜி. புரிஞ்சிடுச்சு, அதனால மௌனம் ஆயிட்டாங்களா? சரி. அப்புறம் வேற ஏதாவது கேள்விகள்? யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? நாளைக்கு கிளாஸ் இருக்கா மாதாஜி? இருக்கு. ஹரே கிருஷ்ணா, கேளுங்க. பணிவான மாதாஜி. பணிவான வணக்கங்கள். ஜட இயற்கை வந்து பகவான் தானே கொடுக்குறாரு, பகவானுடைய வெளி சக்தி. சக்தி. ஆனா ஜட இயற்கை வந்து அது மதிக்கலாம மதிக்கூடாது.
பயன்படுத்தலாம், மதிக்கணும். பயன் அது பயன்படுத்துறா ஆனா பௌதிகன்றாங்க. இல்ல பயன்படுத்தலாம், அவங்களுக்கு சரணடையறது இல்ல, அவங்கள பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தலாம். இல்ல அதுல பகவான்கிட்ட இருந்து அதுல இருந்து பகவான்கிட்ட இருந்து வந்த இயற்கை தானே, அதையே நம்ம வந்து பயன்படுத்தி. இல்ல அததான் இந்த பாடம் ஃபுல்லா சொன்னது. வெறுக்கிறது இல்ல, பக்தர்கள் எதையும் ஜட இயற்கையை வெறுப்பதில்லை, ஜட ஜட இயற்கை போய் இயற்கையை தான் கிருஷ்ணகிட்ட பயன்படுத்துறோம். போறது. ஆனா ஜட ஜட இயற்கை இப்ப என் உடம்பு கூட ஜட இயற்கை தானே, என் உடலே ஜட சக்தியினால கொடுக்கப்பட்டது தானே. அதனால இதை வந்து நான் பயன்படுத்திக்குவேன், இதை பயன்படுத்தி பகவானை அடையணும். பகவத் சேவையில பயன்படுத்திக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அதை நான் ஏன் சுகத்துக்காக பயன்படுத்தக்கூடாது? நல்ல கவனிங்க, இதை நான் என் சுகத்துக்காக, நான் என்னுடைய புலனின்பத்துக்காக இல்லாம பகவானுடைய சேவைக்கு பயன்படுத்துறோம். இந்த இப்ப இப்ப ஜட இயற்கையை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ முடியும். நீர் நீர் அது யாரும் இல்லைன்னு சொல்லியே. அது 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 உண்ணும்போது தான் நம்ம 100 வேலை செய்ய முடியும், கடமை செய்ய முடியும். அது பகவானுக்கு பண்ண முடியும். இல்ல இப்ப அதுவும் தானே கொடுக்குறாரு, எல்லாம் இதை ஒண்ணுதான் நீங்க நம்ம. புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இது வந்து ஒரு ஆயுதம், இது கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், இதை பயன்படுத்தி அங்க அடையலாம். இதுக்கு சரணடையறது இல்ல, இதுக்கு பௌதிகவாதிகளும் இதுக்கு சரணடைஞ்சிருக்காங்கல்ல, இதுல எப்படி இதுதான் எல்லாம் நினைச்சுன்னு இருக்கிறாங்கல்ல. இதுதான் எல்லாம் நாம நினைக்கிறது இல்ல, இதை பயன்படுத்தி அவரை அடையலாம்னு நினைச்சுக்கலாம். இதுதான் எல்லாம் கிடையாது, ஜடமே எல்லாம் கிடையாது, ஜடத்தை பயன்படுத்திக்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்ட சாதகமாக கொள்கிறோம். முன்னேறாங்களா மாதாஜி? முன்னேறாங்களா ஜடத்துல முன்னேறது? அதான் பௌதிகம். அவங்களுக்கு அறியாமையில இருக்கிறாங்க. இது நிரந்தரம் இல்லாதது இல்ல, இதை பயன்படுத்திக்கலாம். ஆனா இதுவே நிரந்தரம்னு நினைச்சு கூடாது. இது டெம்பரரியான நிரந்தரம் மாதாஜி. பயன்படுத்துறவங்க தப்பு கூட, இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். தப்பா ரைட்டா? பயன்படுத்திக்கிறது எதுக்குன்றதுதான் முக்கியம். அவங்களும் பயன்படுத்துறாங்க, நாமளும் பயன்படுத்துறோம். அதான் எதுக்கு? கிருஷ்ணரை திருப்திப்படுத்த. நீங்களும் கார் வச்சுக்கிறீங்க, பௌதிகவாதியும் கார் வச்சுக்கிறான். அவன் சினிமா தியேட்டர் போவான், அவன் பீச்சுக்கு போவான், அவன் ஹோட்டலுக்கு போவான், அவன் கிளப்புக்கு போவான், நீங்க கோயிலுக்கு போவீங்க. அதான் வித்தியாசம். கார் சுதர்ஷன் பிரபுவும் வச்சுப்பாரு, யாரோ XYZ வச்சுப்பாங்க. அவங்க எல்லாம் அங்க சுத்துவாங்க. ஆனா நீங்க எங்க போவீங்க? கோயிலா போவீங்க, பக்தர்கள் வீட்டுக்கு போவீங்க, பக்தி சங்கத்துக்கு போவீங்க. அதான் வித்தியாசம். ஜட இயற்கையோட போனா கிருஷ்ணகிட்ட இருப்பு வரமாட்டேங்க. ஜட இயற்கையை பயன்படுத்திக்கணுமே தவிர அதுலயே போறது கிடையாது. இல்லம்மா, அந்த ஜட இயற்கையோட போகும்போது அதோட தான் அப்படியே இழுத்துனே போகுது. இப்ப சினிமா பாட்டு கேட்டா சினிமா பாட்டு அப்படியே கவர் பண்ணிட்டு போகுது. ஆனா பக்தியில போனா அந்த எண்ணம் அந்த எண்ணம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல, அது எந்த மாற்றம் இல்லை. நான் அதோட தான் அப்படியே கவர் பண்ணுது. அங்கேயும் பகவான் வந்து நம்மளை கவர் பண்றாருல, அவரோட சக்தி தானே, மாய சக்தி தானே அது, அவரோட சக்தி தானே அது. போற இதுல மனம் கோச்சுனா நம்ம இப்படிதான் ஆயிடும். சாரி, ஹரே கிருஷ்ணா. சுதர்ஷன் இல்ல மாதாஜி, நீங்க புரியுது. ஆனா அதோட மாய சக்தி நம்மள அப்படியே கவர் பண்ணுது, அப்படியே கவர் பண்ணுது, இயற்கையாவே கவர் பண்ணுது இல்ல. சொல்லுங்க பிரபா. இல்ல மாதாஜி, நீ மாய சொல்றீங்க, மாயோட சக்தி பகவானோட தானே. ஆமா, ஆனா அதை நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்கன்றதுதான் கேள்வியே. அதுல போனா அது நம்மளை இழுத்து விட்டுறதுன்னு சொல்றோம். எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் போனோம். அதுல அளவுக்கு அதிகமா போனோம்னா இழுத்துரும். அது அங்க நமக்கு ஒரு வரைமுறை இருக்கணும், புரியுதா? எல்லை இருக்கணும். ஒரு எல்லை இல்லாம அதுல போனோம்னா அது இழுத்துரும். புரியுது மாதாஜி. ஆனா நமக்கு எல்லாருக்குமே பசிக்குது, சாப்பிடணும். ஆனா இல்லை இல்லாம சாப்பிட்டோம்னா அதுலயே இறங்கிடும். நமக்கு டொமினோ பிசா என்னென்னவோ இருக்குல்ல, அதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும். நம்ம பிரசாதம், சாதம், சாம்பார், பொரியல் அது வச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றோம். ஆனா அந்த உலகம் வந்து எப்படி சாப்பிடுறது, இன்னும் அப்படி இப்படி ஆர்டர் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா நம்மள ஈர்த்து கொண்டு போகுது. சாப்பிடுறதுன்றது வேணும், ஆனா அதை நம்ம எப்படி சாப்பிடுறோம், எதை சாப்பிடுறோம் அப்படின்றதுலயும் இருக்குல்ல. சத்துள்ள உணவுகளே சாப்பிடணும், அது பிரசாதமா சாப்பிடணும், நம்ம ஒரு கொள்கை வச்சுக்கிறோம். ஆனா பௌதிகவாதிகள் வேற கொள்கை இல்ல. 100 ரூபாய் சாப்பாடும் இருக்குது, ₹1,00,000 சாப்பாடும் இருக்கு இல்லையா? அப்ப பௌதிகத்துல நிறைய போகும்போது எனக்கு ₹1,00,000 வேணும்,
ஒருவேளை சாப்பாட்டுக்கு எனக்கு 1,00,000 ரூபாய் வேணும் அப்படின்னு போனாங்கன்னா அவங்க பௌதிகத்திலே இருக்க வேண்டியதுதான். போதும், பௌதிகத்தை என்ன சும்மா இருந்தாலும் பராமரிக்கிற அளவுக்கு நான் இருந்தேன்னா போதும்னு நினைக்கும் போது நமக்கு நேரம் இருக்கு. இல்ல இப்ப நிறைய புரியுது. பக்தர்களை நான் பாக்குறேன். இது இல்ல வேணும், அது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னா அதுலயே கிடக்க இன்னொரு வேண்டியதுதான். இன்னொரு பௌதிகவாதியை நம்மள அப்படியே இருக்க கவர் வேண்டியதுதான். பண்ணுவாங்க. இப்படிதான் என்னைக்குமே இந்த போகணும். பௌதிக தேவை குறையவே போறது இல்ல. குறையவே போறது இல்ல. ஒரு அடிப்படை விஷயம் இருக்கா நம்ம கிட்ட, போதும். ஏன்னா இனி என்னைக்கு ஒன்னா நான் போயிடலாம் இந்த உலகத்தை விட்டு, அது வரைக்கும் நான் பயன்படுத்தணும், அது வரைக்கும் நிறைய நாமத்தை சொல்லணும், பகவானை கேட்கணும், பகவானை பாடணும்ன்ட்டு ஒரு 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 வரைமுறைக்கு நம்ம வரலன்னா மாயை நம்மளை இழுத்து கொண்டு போய் சேத்துல தள்ளிடும். பிறவி சக்கரத்துல கீழே போ, அது மாயை தீர்மானமா இருக்கு, நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு நிக்குது. அப்ப இல்ல நீங்க நாமளும் சேலஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம சரணடைஞ்சிட்டு தாயே என்னை விட்டுரு தாயே, நான் கிருஷ்ணர்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லி பௌதிகத்தை விடலைன்னா வச்சுக்கோங்க, பௌதிகம் ஏறி மிச்சிரும். எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் பயன்படுத்தணும். நீங்க சொல்றது புரியுது எனக்கு. அது இழுத்துன்னு அது அது உங்களை இழுத்துன்னு தான் போகும் வாழ்க்கை ஃபுல்லா. அதுக்காக போட முடியுமா? இல்ல இழுத்துட்டு போல மாதாஜி. நிச்சயமா நான் நான் கரெக்டா சில இருந்தா கூட இன்னொன்னு வியாபாரிகளை வந்து பார்த்திருக்கேன். ஆனா அவங்க வந்து கூடியில புரட்டுவாங்கல்ல, அது விடவே ம், முடியாது. விடவே முடியாது, விட்ட மாட்டாங்க. ஒரு கட்டத்துல விடலன்னா அவ்வளவுதான், ம், அதுலயே சாக வேண்டிதான். ஒரு தங்க வியாபாரியை நான் பார்த்தேன். அவர் சொல்றாரு, ஆம், இந்த தங்க வியாபாரிகளுக்கெல்லாம் நிறைய பணம் இருக்கும். ஆனா அவங்கள யாருமே 50 வயசை தாண்ட மாட்டாங்களாம். ஏன்னா அவ்வளோ டென்ஷன். ஏன்னா எதனா திருடன் வந்து அடிச்சு போயிடுவானோ, இது பண்ணிடுவானோ. ஒரு தங்க வியாபாரி, அவர் வந்து யாரையுமே நம்ப மாட்டாரு. யாரையுமே நம்ப அப்படி பயப்படுவாரு. அவர் சொன்ன விஷயங்கள் தான் இது. அவர் சொல்லுவாரு 50 வயசுக்கு மேல எவனும் வாழவே மாட்டான். ஏன்னா அவ்வளோ டென்ஷனு. அப்படி பௌதிகத்துல போனீங்கன்னா அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. தேவையான அளவு மட்டும் எடுத்துன்னு மீதியை விட்டுட்டு நம்ம பகவான் பேர்ல கவனத்தை செலுத்த வேண்டும். மித்ராரவிந்தா மாதாஜி. புரியுது மாதாஜி. ஆனா நம்ம சரியா இருந்தா கூட புரியுதா சுதர்ஷன்? நீங்க நீங்க சொல்றது நானும் அதை 100% ஃபாலோ பண்றேன். ஆரிய இருந்தாலும் கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். நாம அட்டாக் எப்படின்னா இருக்கலாம் அந்த உலகத்துல. ஆனா என் குறிக்கோள் கிருஷ்ணரை அடையிறதுன்னு இருங்க. முடியும். செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? ஏதாவது இந்த பாடத்துல? சரி, நாளை ஹரே கேளுங்க மாதாஜி. விஷ்ணு பிரியா. ஹரே கிருஷ்ணா, விஷ்ணு பிரியா மாதாஜி. மாதாஜி நம்ம எந்த தொழில் பண்ணாலும் நம்ம பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தும் போது சந்திராதேவி நம்மளுக்கு எந்த மாதாஜி, நீங்க பிரச்சனையும் வராதுல்ல பேசுறது மாதாஜி? காதுல விழல. கேளுங்க கேளுங்க ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஆ, மாதாஜி நம்ம எந்த தொழில் பண்ணாலும் நம்ம பகவானுடைய சேவையில எடுக்கும் போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல மாதாஜி? அதுலயே மூழ்கிடக்கூடாது மாதாஜி. ஒரு எல்லை வச்சுக்கணும், இவ்வளவுதான் அப்படின்னா அவ்வளவு, அந்த எல்லையோட நின்னோம்னா சரி. நான் பலமுறை வகுப்புல வந்து இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடை ஆரம்பிப்பான் எவனோ ஒருத்தன், ஏதோ ஒரு கடை சொல்லுங்களேன். எத்தனையோ கடைங்க இருக்குது. மெக்டொனால்ட் மாதாஜி அப்படின்னு ஒரு சாப்பாட்டு கடை இருக்கு. அவன் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்குது அவன் கடை. அந்த கடையை ஆரம்பிச்ச ஒருத்தன் ஒரு கடையில வர்ற வருமானம் வச்சுன்னா அவன் வாழ்ந்திருக்கலாம். ஊடு ஊரு ஊரா நாடு நாடா கடையை ஆரம்பிச்சிருக்கான். அப்ப அவனுக்கு அதுல தானே டைம் போகும். உனக்கு வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகள் ஒரு 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 ஓரளவுக்கு மதிக்கத்தக்க அளவுல இருக்குன்னா அதோட நிறுத்திக்கலாம்ல. அது ஆசை மாதாஜி, ஆசை. போகுது, உன்னுடைய நேரம் அதுலயே போகுது அப்படின்றதுதான் இங்க அர்த்தம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நாங்க கிருஷ்ணருக்கு தான் செலவு பண்றோம், நான் கிருஷ்ணருக்கு தான் செலவு பண்றேன்னா நீ உன் பக்தியும் பார்க்கணும்ல. கிருஷ்ணருடைய காரியங்களுக்கு தேவையான விஷயங்கள் தானாக வரும். அது நான் தான் செய்யறேன்னு நினைச்சு நீ உன் தலையிலேயே மண்ணை போட்டுக்கூடாது. உனக்கு வந்து சாதனையையும் முழுமையாக இந்த பிறவிலேயே சென்று அடைவதற்குரிய மனநிலையை நீ வளர்த்துக்கிறியா இல்லையான்றதுதான் கேள்வியே. எல்லாரும் பக்தி பாதைக்கு வந்துட்டோம், எல்லாரும் வந்துட்டோம். இந்த பிறவியில முழுமையை அடைய முடியுமான்றது அடுத்த கேள்வி. சரியா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா?
மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி கேளுங்க. போன வாரம் சண்டே கிளாஸ்ல அந்த விவகாரத்தை தவிர்க்கலாமே அப்படி சொல்லிட்டு போட்டுங்களா, அது யூடியூப்ல கிடைக்குமா மாதாஜி? கிடைக்குது மாதாஜி. நீங்க அந்த நீங்க அந்த எந்த குரூப்ல இருக்கிறீங்க? பகவத்கீதை வகுப்புல இருக்கிறீங்களா? குரூப்ல மாயாப்பூர் அந்த இது அனுப்புவீங்கல்ல மாதாஜி, அதுல இருக்கேன். நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி போன வாரம் அருமையான கிளாஸ் மாதாஜி. நன்றி ஆமா மாதாஜி. மாதாஜி, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மாதாஜி. நான் அனுப்புறேன். அது வந்து யூடியூப்ல நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலே வந்துருமே. சரிங்க மாதாஜி. எப்படி நீங்க கீதா கோவிந்ததாசி அப்படின்னு போட்டு டைப் பண்ணீங்கனாலே வரும், எல்லாமே வந்துரும். நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கனாலும் வந்து காட்டும், இல்லனாலும் நான் வகுப்புல போட்டுறேன். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, நன்றி. நாளைக்கு வேற யாராவது ஏதாவது கேள்விகள்? சரி, இந்த பாடம் படிச்சுட்டு வாங்க. 4 ஸ்லோகம் தான், அழகா படிச்சுட்டு வாங்க. வாஞ்சா கல்பதருக்கஸ்ய கிருபா சிந்துभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. வைஷ்ணவ பிருந்த கி ஜெய். நன்றி.